योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरुराय। பரமேஸ்வரனுக்கு நமக்கெல்லாம் பிரசித்தமா தெரிஞ்ச ஜடாதரனாக திரிசூலதாரியாக இருக்கக்கூடிய ஒரு உபாசனா ரூபம். அப்புறம் அஷ்டமூர்த்தி அப்படின்னு ஒரு ரூபம். தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துல இந்த 8 மூர்த்தியை எடுத்து சொல்றார். பூரம்பாம்சி அனலோ அனிலோ அம்பரம் அஹர்நாதோ ஹிமாம்சு புமான் இத்யாபாதி சராச்சராத்மகமிதம் யஸ்யைவ மூர்த்தி அஷ்டகம் நான்யத் கிஞ்சன வித்யதே விமர்சதாம் யஸ்மாத் பரஸ்மாத் விபோ தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. பஞ்சபூதங்கள், சூரியன், சந்திரன், உள்ள இருக்கிற சேத்திரன், இப்படி 8 ரூபங்களை சிவஸ்வரூபமா சொல்லப்படுறது. அப்படின்னா இத நீக்கிவிட்டானா அப்புறம் பிரபஞ்சமே இல்லை. இந்த 8 தான் லோகம். அப்படி இந்த 8 ரூபத்துல தெரியறது இப்படி ஒரு ரூபம். இந்த ரூபத்துக்கு அர்த்தம் என்னன்னா ஜெகத்தே அவனுக்கு ரூபம்னு அர்த்தம். முதல் ரூபம் சொன்னோம் உபாசனா ரூபம், கைலாசத்துல வசிக்கிற போல ஜடாதாரியாக இருக்கிற ரூபம். 2வது ரூபம் ஜெகத், இந்த காணக்கூடிய உலகமே அவனோட ஃபார்ம். மூன்றாவது இருக்கிற ரூபம் பஞ்சாட்சரம், சப்தமே அவனுக்கு ரூபம். அதனாலதான் தியாகராஜ சுவாமிகள் ஒரு சிவ கீர்த்தனம் எழுதியிருக்கார். எல்லாரும் பிரசித்தமா பாடுற கீர்த்தனம் நாத தனும் அனிஷம் சங்கரம். நாத தனு அப்படின்னா சப்தமே அவனுக்கு சரீரம். சப்த பிரம்ம பரம் பிரம்ம மமோபே சாஸ்வதி தனு. 2 ரூபம், ஒன்னு சப்த பிரம்ம, ஒன்னு பரபிரம்ம சைத்தன்யம். இது சப்தமே அவனுக்கு ஒரு ரூபம். அப்புறம் பரமார்த்தமான ரூபம். அந்த பரமார்த்தமான ரூபம் தான் ஹிருதயத்துல ஆத்மஸ்வரூபமாக பிரகாசிக்கக்கூடிய ரூபம். ஆத்மாவாக சைதன்யமாக சித்ஸ்வரூபமாக விளங்கக்கூடிய போத ரூபம். இதுல ஒவ்வொன்னையும் ஆசிரியிச்சுண்டு ஈஸ்வர சாட்சா்காரத்தை அடைய வேண்டியிருக்கு. அஷ்டமூர்த்திங்கிற ரூபத்தை பகவான் ரமணர் கூட உபதேச சாரத்துல உபயோகப்படுத்தினார்.
ஜகத ஈஷதி யுக்த சேவனம் அஷ்டமூர்த்திபிருத் தேவ பூஜனம். எண்ணூறு யாவும் இறையுரு ஆமென எண்ணி வழிபடல் உந்தி பெற ஈசனர் பூசனை உந்தி பெற. ஜகதா ஈஷதி யுக்த சேவனம். இந்த காணப்பட்டிய ஜகத்துல எல்லா உருவத்திலையும் தெரியக்கூடியதெல்லாம் பரமேஸ்வரன் தான். நேற்றுக்கு நாம சொன்னோமே, ஒரு அன்பு, அந்த அன்பு ஹிருதயத்துக்குள்ள வந்து அந்த அன்பு ஹிருதயத்தில் ஆவிர்பவிக்கக்கூடிய அன்பு சர்வ பிராணிகளிலேயும் வியாபிக்கக்கூடிய அன்பாக பரவற போது அஷ்டமூர்த்தியா இருக்கிற சிவனுக்கு செய்யக்கூடிய பூஜை ஈச பூஜை, சிவ பூஜை. அப்போ ஜகத்துல காணக்கூடிய ரூபம் எல்லாமே சிவஸ்வரூபமா இருக்கு. இப்படி பார்த்துட்டு தான் ஸ்ரீருத்ரம் கூட வேதத்துல ஸ்துதி பண்றது. இது சாட்சாத்கார நிலை. சுவாமி கூட சொல்ற, நம்ம எப்பவுமே கோட் பண்ணிட்டு இருக்கோமே, He alone exists, nothing else, no one else. பார்க்கிறதெல்லாம் அவன் தான். நான் கூட சொல்லியிருக்க பல முறை இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட அவர் மனுஷனோட பிராகிருதமான இமோஷன்ஸ் மாக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ற. அம்மா எழுதியிருக்கிற ஒரு கதையில கூட ஒரு பொண்ணு வந்து வாழ்க்கையில ரொம்ப துன்பப்பட்டு ஏதோ கஷ்டம் வேதனைப்பட்டு வந்து இருந்து தன்னோட கஷ்டத்தை எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் கேட்டு முதல்ல வந்து டீ சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி டீ வாங்கிட்டு வர சொல்லி தானும் கொட்டாங்குச்சிட்டு விட்டு நான் வாழ்க்கை குடிக்க கொடுத்து, அப்புறம் இந்த ஞானம் தான் மருந்து. அந்த ஞானம் என்ன? நீ சுத்த சைத்தன்யம், உன்கிட்ட எந்த தோஷமும் கிடையாது. அவ ஏதோ தன்னில இருக்கிற தோஷம், பல விதத்துல இருக்கிற ஆரோபணங்கள்னால கஷ்டப்பட்டு வந்து கொட்டி இருக்கா. உங்ககிட்ட எந்த தோஷமும் கிடையாது. நீ பியூர் சுத்த சைத்தன்யம், நீ ஆத்மா. இப்படி சொல்லி கொஞ்ச நேரம் ஜபம் பண்ணி திருப்பியும் நீ சுத்த சைத்தன்யம், நீ ஆத்மா, உங்ககிட்ட எந்த தோஷமும் கிடையாது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வேற ஏதாவது பேசலாமே, வேற ஒண்ணும் இல்லை, நீ சுத்த ஆத்மா. சில சமயம் அண்ணா சொல்லுவார் 9 தடவை 10 தடவை எல்லாம், Father alone exists, nothing else, no one else. ஈஸ்வரன் ஒருத்தன் தான் இருக்கான், வேற ஒண்ணும் கிடையாது, யாரும் கிடையாது. ஈஷா வாஸ்யம் இதம் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் அப்படின்னு உபனிஷத் சொல்லும். நிறைய உபனிஷத்து இருக்கு. அதுல முதல்ல படிக்கிற உபனிஷத்து இது ஈசாவாசிய உபனிஷத். இந்த உபனிஷத்துக்கு மட்டும் பேரை கேட்டாலே உபனிஷத் ஆயிடுச்சு. உபனிஷத் படிக்கணுங்கிறது கிடையாது, அந்த உபனிஷத்தோட பேரே உபனிஷத் ஆயிடுச்சு. ஈஸ்வரனால எல்லாத்தையும் நிறைச்சுடு, ஈஸ்வரன் தான் இருக்கான்ங்கிற மாதிரி. அது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட். If you want only God, why do you accept the existence of anything else? ஒரு ஸ்டேட்மெண்ட் போறோம், உனக்கு ஈஸ்வரன் தான் வேணுமானால் ஒரு பிரம்மம் தான் வேணும்னா வேற எதையாவது நீ எதுக்கு ஒத்துக்கிற? ஒத்துக்கிறது நம்ம வாசனை, நம்ம சம்ஸ்காரம், பிரகிருதி சுபாவம். அதை நிவர்த்தி பண்றதுதான் சாதனை. நமக்குள்ள பிரகிருதி சுபாவம், நம்ம வாசனை, திரும்ப திரும்ப உலகம் இருக்கு, உலக விஷயங்கள் இருக்கு, பற்றுதல் இருக்கு, நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு, பிடிச்சவா இருக்கா, பிடிக்காதவா இருக்கா எல்லாம் சொல்றது.
இதுக்குதான் ஜகத் அப்படின்னது உபனிஷத். இந்த வெளி ஜகத்து பரவாயில்ல, வெளி ஜகத்துல எல்லாரும் இருந்துதான் ஆகணும். ஜகத்யாம் ஜகத், உலகத்தில் இருக்கிற உலகத்தை எல்லாம் இறைவனால மாற்றுடு. உலகத்துலதான் இருந்து ஆகணும், ஆனா உலகத்துல இருக்கிற உலகத்தை மாற்றிவிடும். உலகத்தை மாற்ற முடியாது. உலகத்துல இருக்கிற உலகம் என்னன்னா நம்ம மைண்ட்ல இருக்கிற வேர்ல்டு. அங்கதான் சாதனையே வருது. நமக்குள்ள இருக்கிற பற்றுதல், வெறுப்பு, விருப்பு, இந்த தோஷங்கள்லாம் மனசுல தாபத்தை உண்டாக்கு. ஆக்சுவலா ஆயுர்வேத பிரசித்த ஆயுர்வேத கிரந்தம் அஷ்டாங்க ஹிருதயம் தொடங்கிறது அவர் சொல்றார், முக்கியமான வியாதி இதுதானோ. இந்த வெளி வியாதியை பத்தி எல்லாம் ஒண்ணும் இல்லை. இந்த உள்ள இருக்கிற ராகத்வேஷம்ங்கிற வியாதிக்கு மருந்து போடக்கூடிய அந்த பெரிய வைத்தியனுக்கு நமஸ்காரம். ராகாதி ரோகான் சததானுஷக்தான். ராகத்வேஷம்ங்கிற ரோகம் அசேஷகாய பிரசருதான். சரீரம் பூரம் நிறைஞ்சிருக்கு. ஔத்சுக்கிய மோக அரதிதான் ஜகான. விஷயங்கள் ஏதாவது இருக்கோ, அது ஒரு டெலூஷன். இது எல்லாத்தையும் நீக்கக்கூடிய அந்த அபூர்வ வைத்தியாய நமோஸ்து தஸ்மின். அபூர்வ வைத்தியம் அப்படின்னா அது குரு. எந்த குரு அந்த தேசிகன் உள்ள இருக்கிற ராகத்வேஷங்கராகிற தோஷத்தை நிவர்த்தி பண்ண, அது நீக்கம் ஆயிட்டனா. இந்த காக்கபுசுண்டி கதை சொன்னேனே வாசிஷ்டத்துல, காக்கபுசுண்டிட்டு வசிஷ்டர் கேட்கிறார், இந்த காலத்துல எல்லாம் வாட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் யுவர் எனர்ஜி கேட்கிற மாதிரி கேட்கிறார். எப்படி நீ அனாமயமா வியாதி இல்லாம இருக்க, எப்படி இவ்வளவு இருக்கு? அவர் சொல்ற, நான் எனக்குள்ள ராகத்வேஷமே இல்லை, யாருகிட்டே ஒட்டிக்கல, யாரையும் வெறுக்கல, சர்வசமமா இருக்கேன். தேனாகம் தேனாயம் அனாமயஸ்திதா. இப்படி நிறைய சொல்ற. நான் அதனாலதான் நான் சௌக்கியமா இருக்கேன், நிம்மதியா இருக்கேன். மனசுல எந்த இதை ஸ்டோர் பண்ணியே வச்சுக்கல. கண்ணாடி மாதிரி இருக்கேங்கிற. கண்ணாடி முன்னாடி போய் நின்னா கிளீனா தெரியும். அது கண்ணாடி முன்னாடி அந்த பக்கம் போனா கண்ணாடியில யாரும் நின்று கேட்டா தெரியாது, ஒரு மார்க்கு கூட இருக்காது. இது மாதிரி இருக்கேன். அதனால நான் நிம்மதியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். நம்மளும் நம்ம கிட்ட கேட்டுப்பாங்க, இப்படி இருந்தா தேவையில்லையே. நிறைய பிரச்சனை எதையும் ஸ்டோர் பண்ணிக்காம, எதையும் ரெஜிஸ்டர் பண்ணிக்காம, அப்பப்போதைக்கு என்ன வேணுமோ பண்றது. எதா எத் கர்த்துமாகயாதி தற்கிருத்வாஸ்தே சுகம் வசி. எப்போ என்ன பண்றதோ அப்ப வருதோ அதை பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு சௌக்கியமா இருக்கானோ. எதை பத்தியும் கவலைப்படல. நல்லது தீயது சிருஷ்டி ஸ்திதி சமஹாரங்கள் எதை பத்தியும் கவலைப்படல. அப்போ சௌக்கியமா நிம்மதியா சாந்தமா இருக்க முடியும். அப்ப ஜகத்துல காணக்கூடிய நாமரூபங்களை ஈஸ்வரனால மறைச்சுடு. நீ நாமரூபங்கள் பார்க்கிற, இந்த நாமரூபங்கள்லாம் வாஸ்தவத்துல ஈஸ்வரன் தான், நீ இல்லைன்னு நினைச்சுட்டு இருக்க. நீங்க எல்லாமும் பரமேஸ்வர ஸ்வரூபம் தான். அது இல்லை அப்படின்னு நான் நினைச்சுட்டு இருக்கேன்னா ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. அது எப்படி பார்க்க முடியும்? எல்லாரோட தலையில ஒரு ஜடையை பார்க்க முடியுமா? எல்லாரோட தலையிலையும் சந்திரக்கலை பார்க்க முடியுமா? இல்ல கழுத்துல பாம்பு பார்க்க முடியுமா? ஒண்ணும் இல்லை. இந்த காணக்கூடிய உருவத்திலேயே எல்லாமே சிவன் தான் உபனிஷத்து சொல்றது. அதை நம்பினா கூட போதும். துவம் ஸ்திரீ துவம் புமானசி துவம் குமார உதவா குமாரி துவம் ஜீர்ணோ தண்டேன வஞ்சசி துவம் ஜாதோ பவசி விஸ்வதோ முகः. ஹே பகவானே, துவம் ஸ்திரீ, நீதான் ஸ்திரீ. துவம் புமான், நீதான் புருஷன். துவம் குமாரஹ, சின்ன பையன். துவம் குமாரி, சின்ன பெண்.
ஜீர்ணோ தண்டேன வஞ்சசி. அப்படியே ஒரு வாக்கிங் ஸ்டிக் வச்சு நடக்க முடியாம ஒரு தாத்தா போறார். இவரை போய் எப்படி சிவன் அப்படின்னு பாக்குறது, அந்த ரூபத்துல நீதான் இருக்க. விஸ்வதோமுகா, எங்கேந்து எந்தெந்த முகத்தாலையும் என்னை பார்க்கிறது ஹே பகவானே, ஹே மகாதேவ நீதான். எல்லா கண்ணுக்குள்ளாலையும் நீ பாக்குற, எல்லா காதுக்குள்ளாலையும் நீ கேட்கிற. விஸ்வத சக்ஷுருத விஸ்வதோ முகோ விஸ்வதோ ஹஸ்த உத விஸ்வதஸ்பாத் சம்பாஹுப்யாம் நமதி. இங்க உபனிஷத் தமதி அப்படின்னு. சம்பாஹுப்யாம் நமதி சம்பதத்ரைர்த்யாவா பிருத்திவி ஜனயன் தேவ ஏகஹ. ஒரே ஏகஹ, ஒரே தேவன். எங்க பார்த்தாலும் அவனுக்கு கண்ணு. விஸ்வமே கண்ணா இருக்கு, அண்டமே கண்ணா இருக்கு, விஸ்வமே அவனுக்கு கண்ணா இருக்கு, ஜெகத் பூரா அவனோட ஸ்வரூபமா இருக்கு. அப்படி எல்லா ரூபத்திலையும் பார்க்கிறது ஈஸ்வரன். அப்ப பார்க்கிறவன் யாரு? அவனும் அதுதான். இருந்தாலும் ஒரு பக்தி பண்ணணுமானா நீ கொஞ்ச நேரத்துக்கு பக்தனா நடிக்கணும் தீர்மானிச்சுருக்கேன்னா அந்த பக்தி பாவத்தை வச்சுட்டு எல்லாரையும் பரமேஸ்வர ஸ்வரூபமா பார்த்து சேவனம். ஜகதா ஈஷதி யுக்த சேவனம். பூஜைனா வெளிப்படையா ஒரு லிங்கத்துல வழிபடலாம், ஈஸ்வரனை லிங்கத்துல வழிபடலாம். லிங்கம்ங்கிற சப்தத்துக்கே அர்த்தம் என்னதுன்னா குறிக்கக்கூடியது. லிங்கியதே அனேன, அப்படி இவனால இது காட்டுறது. இது ஒரு சிம்பல், அந்த சிம்பல்னால அது காட்டுறது. அது போல இப்ப எல்லாருக்குள்ளையும் ஈஸ்வரன் லிங்க ரூபமா இருந்துதான் இருக்கான். அப்போ ஒரு லிங்கத்துல வழிபடலாம், ஒரு உருவத்துல வழிபடலாம். பரமேஸ்வரனை உருவத்துல வழிபடுறது லிங்கமா தான். ரேரா நடராஜா, தட்சிணாமூர்த்தி எல்லாம் கூட கேரளாவில் ரொம்ப பிரசித்தமான சுகபுரம்னு ஒரு கிராமம். அங்க பிரசித்தமான தட்சிணாமூர்த்தி கஷேத்திரம் உண்டு. ரொம்ப பிராச்சீன தட்சிணாமூர்த்தி கஷேத்திரம், வைதிக கிராமம். அது அந்த இடத்துல அந்த தட்சிணாமூர்த்தி கஷேத்திரம் நமக்கு ஒரு வருஷம் அந்த பிரவச்சனம் கூட இருக்கு இல்லையா யூடியூப்ல எல்லாம். அந்த தட்சிணாமூர்த்தி கஷேத்திரத்துல ரொம்ப ரொம்ப பக்தியோட அந்த இடத்துல ஒரு தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திர பிரவச்சனம்னு கூப்பிட்டு நான் ரொம்ப நாளா நினைச்சுட்டு இருக்கேன் உள்ள அங்க போய் பார்க்கணும்னு. அங்க போய் பார்த்தா தட்சிணாமூர்த்தி இல்ல, அங்க லிங்கம் தான் இருக்கு. சங்கல்பம் தான் தட்சிணாமூர்த்தி. மூர்த்தியை பிரதிஷ்டை பண்றது நடராஜா மட்டும்தான். இந்த மூர்த்திங்கிறது இங்க நடராஜா தான் இருக்கு. அங்க போய் பார்த்தா சங்கல்பம் தான் தட்சிணாமூர்த்தி, சந்நிதி தான், பாவத்துலதான் தட்சிணாமூர்த்தி. அப்படின்னு சில நியமங்கள்லாம் இருக்கு கோவில்கள்ல. அப்ப அதுல அது ஒரு நியமம். இப்போ விஷ்ணுன்னு நீங்க பாத்தீங்கன்னா கேரளால போனீங்கன்னா குருவாயூரப்பன நிறைய கிருஷ்ணன் மாதிரி எல்லாரும் அங்க போய் பார்த்தா சங்க சக்கர கதாபாணி தான். திருப்பிரயார்ங்கிற கோவில்ல ராமர்னு சொல்லுவா, ராமர்லாம் கிடையாது, சங்க சக்கர கதாபாணி தான். சங்கவேஸ்வரர் பரதன்னு சொல்லுவா, அந்த இடத்துல போனாலும் சங்க சக்கர கதாபாணி விஷ்ணு தான். பாவத்துல பூஜை பண்றது தான் அந்த ராமராவோ கிருஷ்ணராவோ பரதனாவோ எல்லாம் மாத்தி பண்ணுவா. இந்த ஜெகத்துல நாமரூபமா ஸ்திரீ புருஷ மிருகாதிகள் எல்லா ஃபார்ம்லயும் தெரியப்படுறது அந்த பரமேஸ்வரனே. அப்படி அந்த பாவத்தோட எல்லாருக்குள்ளயும் ஈஸ்வரன் இருக்கான்ங்கிற பாவத்தோட ஒரு உபாசனையும் நாம பண்ணலாம். ஒரே மாதிரி தான் சாதனை பண்ணணுங்கிறது கிடையாது. கேனாபி உபாயன, ஏதோ ஒரு வழியில மனச பகவத் ஸ்மரணத்துல ஒரு ஹையர் பிளேன்ல நிறுத்திட்டே இருக்கும், கீழே வர விடக்கூடாது. பொசந்த ராமகிருஷ்ணன் சொல்லுவார், இந்த சரி கம பத நிசால அந்த நிஷாதத்திலேயே நிக்க முடியாது, கீழே வரணும். அது போல
அப்படியே சமாதியில ஸ்வரூப ஞான நிஷ்டையிலேயே இருக்க முடியாது. கீழே வந்தாலும் ரொம்ப கீழே போயிடப்படாது. அதனால ஏதாவது ஒரு பிளேன்ல இருக்கணும், ஒரு கோயிலுக்குள்ளேயே இருக்கணும். இதர் கம்பத்தலையனார் சந்நிதியில, இல்லாட்டா அடுத்த பிராகாரத்துக்குள்ளேயாவது இருக்கணும். கர்ப்ப கிரகம் வரைக்கும் போகாட்டா கூட பரவாயில்ல, சுத்தில எங்கேயாவது உட்கார்ந்து. காம்பவுண்ட் விட்டு வெளியில போயிட்டானா எங்க வேணா போலாம். இது போல அத்தியாத்ம சாதனையிலயும் ஒரு நியமம் என்ன, பேசிக்கா பகவானை லிங்கத்துல வழிபடுறது, ரூபத்துல வழிபடுறது, பூஜை பண்றது, சிவ பூஜை பண்றது, அந்த லெவல்லையாவது இரு, அந்த லெவல்லையாவது இரு. அது ஃபர்ஸ்ட் பிராகிருத பக்தி அப்படின்னு பாகவதன் சொல்றது, அந்த மூர்த்தியில பூஜை பண்றது. ஆனா அங்கேயே இருந்துடாதே. அப்போ சித்தர்கள்லாம் சில பேர் திட்டிட்டு போயிடுவான். அந்த இடத்துலயே உட்கார்ந்து இருந்தானா, நட்டக்கல்லு பேசுமா நாதன் இருக்கையில் சுற்றி முழுமுழு சொல்லு மந்திரமேதடா, சுட்ட சட்டி சட்டுகம் கரைச்சுவை அறியுமோ. பூஜை பண்ணிட்டு இருக்கா, சரி கரெக்ட் பண்ணு. சின்ன குழந்தைகள் சேர்ந்தெல்லாம் அப்படி கட்டப்பரல வாயில போட்டு மணிக்கணக்கா சடத்தா உட்காந்து, பரவாயில்ல போட்டு ஒரு வயசு 2 வயசு பண்ணிட்டு பரவாயில்ல, கல்யாணத்துக்கு தலைக்கு இப்படியே உட்காந்துட்டு இருந்தா என்ன பண்றது? அதனால அதுக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்கு இல்லையா? அந்த ஸ்டேஜ்ல பண்ணிட்டு பரவாயில்ல, அந்த ஸ்டேஜ் அப்படி இருக்கட்டும். அப்போ அந்த ஈஸ்வரனை ஆராதனை பண்றதுக்கு ஆரம்பப்படி பகவானை ஒரு மூர்த்தி பூஜா, மூர்த்தம் தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. மூர்த்தி பூஜா மந்திரம், அந்த மூர்த்தி பூஜாவில. ஆனா இந்த மூர்த்தி பூஜா முதல்ல ஒரு விக்கிரகத்துல இல்ல, அப்புறம் ஹையஸ்ட் மூர்த்தி பூஜை என்னன்னா ஜெகத்துல காணக்கூடியதெல்லாம் அவனோட ஸ்வரூபமா இருக்கிற பூஜை. அதுவே சர்வம் கல்விதம் பிரம்ம அப்படின்னு உத்தம பூஜையும் ஆயிடும். கண்ணை திறந்து சமாதி தான். ஏன்னா அந்நியம் ஏதாவது பார்த்தா தானே வர விஷயம். அதுதான் ஜகத்யாம் ஜகது அப்படின்னு. இந்த உலகத்துல எங்கேயாவது உனக்கு வாசனையை உற்பத்தி பண்ற மாதிரி ஏதாவது தெரியறதானால் அப்பவே அதை ஈஸ்வரன்கிற அறிவுனால மூடிவிடு, அப்படின்னு நீக்கம் பண்ணிவிடு. அந்த வாசனையை ஒத்துக்காதே. அது ஸ்திரீன்னு ஒத்துக்காதே, புருஷன் ஒத்துக்காதே, நல்லவன் ஒத்துக்காதே, கெட்டவன் ஒத்துக்காதே. அத அப்பப்போ ஞாபகப்படுத்திட்டே இரு. ஞாபகப்படுத்தினா வந்துடுவானா? ஃபர்ஸ்ட் வராது, மெதுவா வரும். கிருஷ்ணன் பிறந்த உடனே கொடுத்த உபதேசம் இதுதான். பிறந்தப்போ ஜெயிலுக்குள்ளேந்து ஒரு உபதேசம் கொடுத்தார், வசுதேவருக்கும் தேவகிக்கும். அவர் சொன்னார், உங்க ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் நீங்க மெடிடேஷன்ல மட்டுமா வச்சுக்காதீங்க. பரதன் ஒரு முனிவர் இருந்தார், அவர் மெடிடேஷன்ல மட்டும் ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ வச்சுட்டு மான் கிட்ட அட்டாச்மெண்ட் வச்சுட்டு போயிட்டார். அதனால நீங்க உங்க ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ அட்டாச்மெண்ட்ல வச்சுக்கோங்க அப்படின்னு. உங்க ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் எங்க எங்க உங்களுக்கு அட்டாச்மெண்ட் இருக்கோ அங்க அங்க ஞானத்தால அட்டாச் ஆயிக்கும். ஞானத்தை விட்டுடாம யுவாம்மாம் புத்திரபாவேன பிரம்மபாவேன அசகிருத் சிந்தயந்தௌ கிருதஸ்நேகௌ யாஸ்யேதே மத்கதிம் பராம். இந்த ஒரு உபதேசத்தை நிறைய பேர் கவனிச்சிருக்கவே மாட்டான். பிறந்தப்ப ஜெயிலுக்குள்ள இருந்து கொடுக்கிற உபதேசம். நீங்க என்ன அட்டாச்மெண்ட் எல்லாம் விடுங்கோ, எதுலயும் ஒட்டிக்காதீங்கோ, இந்த உபதேசம் ஒண்ணு ஒர்க் ஆக மாட்டேங்க. பிராக்டிக்கல், பி பிராக்டிக்கல். கிருஷ்ணன் சொன்னா பிராக்டிக்கல். ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் இம்ப்ராக்டிக்கல் teaching. Just leave all attachments, renounce all. Let the attachments be there. Along with them, add this medicine of jnanam also, that whomsoever you are attached, remember that it is he. It is Brahman. Yuvammam putra bhavena. Enaka
இப்ப நான் திருவண்ணாமலையில இருக்கிற ஏதோ ஒரு செட்டியார், ஒரு சிதம்பரம் செட்டியார நான் அட்டாச்சா இல்லாம இருக்கணும். ஏன்னா அவர் தெரியவே தெரியாது. இப்பதான் அந்த பேரை ஞாபகப்படுத்தி சொல்றேன். அவர்கிட்ட நீங்க ஒட்டிக்காம இருங்க. அப்படியே தெரிஞ்சா தானே ஒட்டிக்கிறது. இல்ல தெரியவே தெரியாது. நான் ஒட்டிக்கிறது எங்க? சில பேர்கிட்ட நேச்சுரலா எனக்கு அட்டாச்மெண்ட் இருக்கு. அவளுக்கு அவளுடைய குழந்தைகள் கிட்ட, பத்தினி கிட்ட, குடும்பத்துக்கிட்ட, குரு கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எங்கெங்கயோ அட்டாச்மெண்ட்ங்கிறது நம்ம கிரியேட் பண்ணல, அதுவாகவே இருக்கு. அப்போ அந்த அட்டாச்மெண்ட் இருக்கு பாருங்க. அந்த அட்டாச்மெண்ட்ங்கிற எனர்ஜி, அது ஒரு எனர்ஜி இல்லையா? அது இல்லாட்டா நம்ம சோர்ந்து போயிடுவோம். அதான் அக்ஷரமணமாலையில கூட சொல்ற, பற்றின்றி வாடாமல். அந்த பற்று இல்லைன்னா வாடி போயிடும். ஒரு வள்ளி மாதிரி பைங்கொடியாய் நான் பற்றின்றி வாடாமல் பற்றுக்கொடாய்க்கா அருணாச்சலம். ஒரு ஞானி என்ன பிரார்த்தனை பண்றா? அருணாச்சலா எனக்கு கொஞ்சம் அட்டாச்மெண்ட் கொடுன்னு கேட்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் பற்று கொடு. ஏன்னா அந்த பற்றுதல்ங்கிறது ஒரு எனர்ஜி. அது இல்லாட்டா லைஃப் பிகம்ஸ் மீனிங்லெஸ், இன்சிபிட். ஆனா அட்டாச்மெண்ட் நாம கேட்டு வாங்க வேண்டாம். விஷயங்கள்ல, பல விஷயங்கள்ல நமக்கு அட்டாச்மெண்ட் இருக்கு. அது ஒரு எனர்ஜி தான். That energy can be transformed, transmuted as spiritual experience. அது ஒரு நாள் 2 நாள்ல நடக்காது. சிந்தயந்தௌ அசகிருத் சிந்தயந்தௌ கிருதஸ்நேகௌ. இந்த கிருதஸ்நேக, ஸ்நேகம்ங்கிறது, அட்டாச்மெண்ட்ங்கிறது நேச்சுரல். அதுல ஒரு சிந்தைய கொண்டு வரும். என்ன சிந்தைனா, நான் யாருகிட்ட ஒட்டின்னு இருக்கேனோ அவ அந்த சரீரமா இல்ல, அந்த சரீரம் அழிஞ்சு போயிடும். அதுக்குள்ள ஒரு சைத்தன்யம் இருக்கு. அந்த ஆத்ம வஸ்து தான் வாஸ்தவம். அது பரமேஸ்வர ஸ்வரூபம். அது உடனே நமக்கு அப்படியே சாட்சாத்தா உள்ள ஜடாதாரியால தெரியாது. அது உள்ள பாவத்துல ஸ்ருதி வாக்கியத்தை வச்சுன்னு சொல்லணும், இல்லைன்னா குரு வாக்கியத்தை வச்சுன்னு சொல்லணும். குரு சொல்லி இருக்கார், ஸ்ருதி சொல்றது, சாஸ்திரம் சொல்றது, எல்லாருக்குள்ளே அந்தர்யாமியான தேவன் இருக்கான். இப்படி முதல்ல ஒரு தாட் தான். அந்த தாட் அசகிருத் சிந்தையந்தோ, ரொம்ப பர்ஃபெக்ட். ஒரே ஸ்லோகத்துல பர்ஃபெக்ட் உபதேசம். கிருஷ்ணன் சொல்றான், ஒரு தடவை 2 தடவை சிந்தை பண்ணாலாம் வராது. இப்ப அட்டாச்மெண்ட் திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கும். ஆனா சிந்தைக்கு பலமே இருக்காது. சாஸ்திரத்துல கேட்டதுனாலயோ யாராவது சொன்னதுனாலயோ ஒன்னும் பலிக்காது. ஆனா திரும்ப 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 இந்த எனர்ஜி, அட்டாச்மெண்ட்ங்கிற ஒரு சக்தியோட இது பரமாத்மா, இது ஈஸ்வரன், இது ஆத்மா இப்படின்னு சொல்லி 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 மெதுவா அந்த மருந்து ஆவர்த்திக்க ஆவர்த்திக்க ஆவர்த்தி ரசகிருத உபதேசாத். அசகிருத ஆவர்த்தி, திரும்ப 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 ஆவர்த்திக்கணும். எதுக்குன்னா அப்படிதான் உபதேசம் பண்ணப்பட்டிருக்கு. இப்படி பண்ணி 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 லாஸ்ட்ல சர்வபூதங்களையும் சர்வச்சராச்சரங்களையும் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறது பரமேஸ்வரன்கிற ஒரு ஸ்மிருதி நேச்சுரல் ஆயிடும். எல்லாமே ஆக்சுவலி வெறும் தாட்டு தான் இல்லையா? இது என்னோட அம்மா, இது என்னோட அப்பா, இது என்னோட குழந்தை, யாரும் சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிறது தானே. எல்லாமே அப்படி தெரியறது தானே. அதுவே இந்த அறிவு அந்த இடத்துல வர, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். பழைய காலத்துல எல்லாம் அந்த கல்யாண பந்தல்ல தான் பாப்பான். ஆனா அப்போல இருந்து அப்படி ஒரு அட்டாச்மெண்ட் வந்து விட்டு, ஏன்னா இவர் தான் பத்னி பத்தி எல்லாம் சொல்லி விட்டாங்க, ஒரு அட்டாச்மெண்ட் வந்து விட்டு. அது என்ன தீர்மானம், நிச்சயம் பண்ணிக்கிறது இதுதான் அப்படின்னு அட்டாச்மெண்ட். அப்ப அந்த அட்டாச்மெண்ட் வந்ததுனால வாழ்க்கை பூரா அது ஒரு ரொட்டீன் இருந்தது. பிரகிருதி. அப்போ இதே மாதிரி தான் ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் இருக்கிற சம்பர்க்கமும் அந்த ஈஸ்வரத்துவமும் இப்படி சர்வபூதங்களையும் அந்த ஈஸ்வரத்துவத்தை பார்க்கிறது அப்படிங்கிறது தான் எண்ணுரு யாவும் இறையுரு ஆம் என எண்ணி வழிபடல். ஈஸ்வரர் பூஜனை உந்தீபர். இது நல்ல பூஜை. ஒரு
பசிக்கிற சரீரத்துக்கு அன்னம் கொடுக்கிறது, வஸ்திரம் கொடுக்கிறது. இது சோசியல் சர்வீஸாவும் மாறலாம், ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸாவும் மாறலாம். வித்தியாசம் பாவத்துல தான் இருக்கு. ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸா மாறணுமானா அந்த வாங்கப்பட்டவனை பகவான் பார்க்கணும். இப்ப இந்த வைதிகமாலாம் பார்த்தா ஏதாவது தானம் எல்லாம் கொடுக்கிற போது அதுக்கு ஒரு சிம்பிள் சிஸ்டம் வச்சிருக்கான். சிஸ்டம் வந்து ஸ்பிரிச்சுவலி எஃபெக்டிவ் ஆகுங்கிறது சொல்ல முடியாது, அதெல்லாம் பண்றவாளை பொறுத்து இருக்கு. ஆனா அதுல வச்சிருக்கா என்ன வச்சிருக்கா, யாருக்கு கொடுக்கறாளோ அவளை பகவத் ஸ்வரூபமா பார்த்து நமஸ்காரம் பண்ணி பூஜை பண்ணிட்டு கொடுக்கற இல்ல நீ வாங்கிக்கோ அப்படின்னு. அந்த வாங்குறவன் கீழே இல்லை. எப்பவுமே கொடுக்கறது எல்லாம் நம்ம இம்பியூர் ஆயிடுவோம். என்ன நான் கொடுக்கறேன் பாவம் வந்துடும். கவனிச்சு பாருங்க, வாங்கிக்கிறவாளு கீழையும் நம்ம மேலேயும் தான் வரும். அதே போல என்ன உபகாரம் பண்றது நான் பண்ணினேன் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்பாக்சன். இன்ஸ்டெட் ஆஃப் தட் யூ see ஈஸ்வரா தேர். பகவான் ஒரு பாவம் வந்து அப்படி பண்றதுங்கிறது அவ்வளவு ஈஸி இல்லை. It is the highest spiritual practice. ஆன்வீக்ஷிகி வித்யா அப்படின்னு பாகவதம் இதுக்கு பேரே கொடுத்தது. அனுவீக்ஷணம். ஓரோ க்ஷணத்திலையும் வஸ்து அதே பார்த்து 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 அப்படி ஒரு பக்தியோட ஆதரவோட மைத்ரியா அபிநேன சக்ஷுஷா எல்லாருக்கிட்டே அப்பதான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வருது, ஒரு மைத்ரி பாவம் வருது. நான் வேற இவன் வேறங்கிற பாவம் இல்லை. இதெல்லாம் ஒரு ஹையஸ்ட் டீச்சிங் லெவல். சுனிச்சைவ சுபாகேஜ பண்டிதாக சமதர்ஷினா. நாயா இருக்கட்டும் என்னவா இருக்கட்டும் எல்லாத்துக்குள்ளே அந்த பகவானை பாக்குறதுன்னா, சுவாமி ஒரு நாயை வச்சுட்டு உட்காந்து ஒரு படம் இருக்கு, பட்டாங்க வச்சு அந்த போட்டோவே ஒரு உபதேசம் தான். எல்லாத்துக்குள்ளேயும் ஆத்மஸ்வரூபமா இருக்கிற தேவனை அந்த தேவனுக்கு எப்படி வேணுமோ அப்படி வழிபடுறது, எண்ணி வழிபடுறது. சும்மா கொடுக்கறது வேற, அது உள்ள இருக்கிறது ஆத்மா, அதுக்குள்ளே இருக்கிறது அந்தர்யாமியான தேவன். நான் ஒரு அன்னம் கொடுக்கிற போது அந்த தேவன் சந்தோஷப்பட்டார். நாமதேவரோட ஒரு கதை சொல்லுவார். அவர் சாப்பாடு இல்லாம 2 நாளும் என்னவோ அப்படியே தியானத்துல பகவான் நாமத்தை ஜபம் பண்ணி உட்கார்ந்து இருக்கார். அவரோட பத்தினி தேடி பிடிச்சுன்னு வந்து அவருக்கு ரொட்டி கொடுக்கிறார். ரொட்டி நெய் எல்லாம் வச்சா சொன்னா அங்க வச்சுடும். இந்த அம்மா கிளம்பி போயிட்டான். ஒரு நாய் வந்து இந்த ரொட்டிய சாப்பிடுறது. இவர் கண்ணை திறந்து பார்த்ததுமே அது ஓடுறது. இவர் அந்த நாய் பின்னாடியே போய் அந்த நாயை பிடிச்சு அந்த ரொட்டியில நெய் போட்டு சாட்சாத் பாண்டுரங்கன்கிற பாவத்தோட கொடுத்தாருன்னு கதை. அந்த நாயோட சரீரத்துல பாண்டுரங்கன் பிரகாசிச்சான். அப்படின்னா என்ன, பாண்டுரங்கன் தானே இருக்கா, ஆத்மஸ்வரூபமா பகவான் தானே இருக்கார். அந்த தரிசனம் சபலமாச்சு, அதுக்குள்ள சாபல்யம் வந்தது. இட் இஸ் த ஸ்பிரிச்சுவல் சக்சஸ் இல்லையா. இப்போ நமக்கு விவகாரம் பண்ற போது பாருங்க, ராகத்வேஷம் வந்துட்டே இருக்கும். மெடிடேஷன்ல வேணா ஏதாவது ஜெயிச்சுடுவோமா இருக்கும். கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம் ஜபம் பண்ணிட்டு அப்போதைக்கு வேணா அந்த சம்சார நிவர்த்தி வந்துடும். ஆனா விவகாரம் பண்ற போது நமக்கு பிடிச்சவா பிடிக்காதவா, நமக்கு நல்லது பண்ணினவா அவள்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி, நமக்கு கெடுதல் பண்ணவாள்கிட்ட ஒரு வெறுப்பு, இது எங்க எல்லாமோ முடிச்சு கிடக்கு. அத்வைதம்னா அவ்வளவு வெளிச்சு இல்லை. பிரபஞ்சோபசமம் அப்படிங்கிறது உபனிஷத்து. அத்வைதம்னா என்னன்னா, இந்த காணக்கூடிய உலகம் பூரா நமக்கு அடங்கி விடணும். அப்படின்னா உலகம் உலகமாவே தெரியப்படாது, ஜகத்து ஜகத்தாவே தெரியப்படாது, ஈஸ்வரனா தெரியணும். ஈஸ்வரனா தெரியணும்னா என்ன, எப்பா சிந்தை பண்ணி பார்த்திருக்கல. ஈஸ்வரனா தெரியணும் நம்ம கேட்கிறோம். ஈஸ்வரனா தெரியணும்னா என்ன அப்படின்னா, ஒரு விதத்துல சொன்னா தெரியப்படாது. இப்போ நம்ம கை காலு எல்லாம் இருக்கு இல்லையா, ஒன்னும் தெரியறது இல்லை, அப்படியே இருக்கு, ஜஸ்ட் ஃபீல் இட். பட் ஒன்னும் இல்லை. இங்க ஒரு மழை வந்துட்டானா தெரியும், அங்க மட்டும் வலிக்கும், இங்க எங்கேயாவது பட்டு தானே வலிக்கும் இல்லையா. அது மாதிரி நமக்கு லைஃப்லயும் பாருங்க, யாரோ ஒருத்தர்கிட்ட நமக்கு அட்டாச்மெண்ட் இருந்து அவ மட்டும் முளைச்சுன்னு இருப்பான், அதுதான் தெரியாது. யாருகிட்டையும் வெறுப்பு வந்துட்டானா அவ மட்டும் முளைச்சுன்னு இருப்பான் நமக்குள்ள. அப்போ ஜெகத் வந்தது.
அதை சரி பண்ணு. சமத்துவம் யோக உச்சதே. அதை சரி பண்ணு. மனசுல எண்ண அலைகள் உற்பத்தியாகாத விதத்துல இருந்துடுத்தானால் எல்லாம் ஆத்மாதான். எல்லாம் ஆத்மாதான்ங்கிறதுதான் ஈஸ்வரன். எல்லாம் ஆத்மஸ்வரூபம் தான். செடிகள், மலை, காடு எல்லாம் ஆத்மாதான். அண்ணாமலையை தூரக்கேன்னு பார்த்தா அழகா அதெல்லாம் ஆத்மஸ்வரூபம் தான். திருவண்ணாமலையில் வரும்போது எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் வந்தா அப்படி ஒரு சுகம். அப்ப தோணும் இங்க ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கி விடுவோம். அதுக்கப்புறம் அப்படியே இருந்தா பரவாயில்ல. அதுக்கப்புறம் அந்த வீடு பத்தி மட்டும்தான் நினைப்பேன். இந்த பொசஷன் இல்லையா, அதுல ஒரு போர்ஷன் மாத்திரம் எடுத்துக்கிறேன். நான் இதை மட்டும் எடுத்துக்கிறேன். ஜகத் பூரா நம்மளோடது தானே. விஸ்வம் பூரா நம்மளோடது தானே. எத்திர விஸ்வம் பவத்யேக நீடம். விஸ்வமே தான். அத விஸ்வேஷ விஸ்வாத்மன் விஸ்வமூர்த்தே ஸ்வகேஷு மே ஸ்நேகபாசமிமம் சிந்தி திருடம் பாண்டுஷு விஷ்ணுஷு. குந்தி சொல்றா கிருஷ்ணன் கிட்ட, நீ விஸ்வேஸ்வரனா இருக்கே, விஸ்வாத்மாவா இருக்கே, விஸ்வமே உருவமா இருக்கே, நான் மட்டும் இது என்னோட ஃபேமிலி அப்படின்னு சின்ன இடத்துல வட்டத்தை போட்டு இவ விட்டு என்னோட சொந்தம் சொல்லி அவளை நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருக்கேன். அப்படி இல்லாம அந்த பாசத்தை வெட்டுப்பா, அதுல இருந்து என்ன ஃப்ரீ பண்ணு, என்ன சுதந்திரம் பண்ணுன்னு கேக்குறா அந்தம்மா. இதுதான் பசு பாசம் பதிங்கிறான் சைவத்துல. கூட பசுபாச விமோச்சினி கொல்லியும் ராகஸ்வரூப பாஷாட்யா குரோதாகார அங்குஷோஜ்வலா. ராகம்ங்கிற கயத்தால கட்டி இழுக்கிறான் அந்த மாயை. போனோம்னு நினைச்சாலும் போக முடியாது. ஏதோ சின்ன சின்ன விஷயத்துல ஆசை போன இவனை லோகத்துல வைக்கிறது. ஜெயில திறந்து விட்டு போடானாக்கா, நாளைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு போறேன். ஜெயில இருந்து போறதுக்கு ரெடி இல்ல. வெளியில போனா கிடைக்குமோ தெரியாது. இங்க சாப்பாடு என்னமா இருக்கு, அடிக்ட் ஆயிடுது. இந்த மாதிரி இந்த சம்சாரங்கிற ஜெயில்ல ஏதோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய சாப்பாடு போண்டா பஜ்ஜிக்கு ஒட்டின்னு உட்கார்ந்து பெரிய விஷயத்துல அந்த சுதந்திரத்தா போயிடுத்து. அப்ப ஜகத்த பூரா சிவஸ்வரூபமா பார்க்கறதுன்னா ஜீவபாவம் போயிடும். உள்ளது அபிமான விருத்தி போயிடுறது, அகங்கார விருத்தி போயிடுறது. ஜகத ஈஷதி யுக்த சேவனம் அஷ்டமூர்த்தி விருத் தேவ பூஜனம். அதுவே தேவனுக்கு பண்ற பூஜை. முதல்ல சொன்னோம், லிங்கத்துல வழிபடுறது, ரூபத்துல வழிபடுறது, ஈஸ்வரனை புஷ்பத்தால அர்ச்சனை பண்றது, இதுவும் எல்லாம் நல்ல வழிதான். அன்பு காட்டுற ஒரு வழிதான். அப்படி பக்தி பண்ணி பெரியவாழ்லாம் உண்டு. சங்கராச்சாரியரே சொல்றார் சிவானந்த லஹரியில. கண்ணப்ப நயனார் சொல்றார். நமக்கு தெரிஞ்ச கதையை முன்னாடி சொல்லியிருக்கேன். அவரை சொல்லி சொல்ற, ஒரு காட்டுல இருக்கிற ஒரு வேடுவன் ஒரு சிவ பூஜை எப்படி பண்ணணும்னு தெரியாது. யாரோ ஒருத்தர் பண்ற சிவ பூஜையை பார்த்து அவருக்கு ஆசை வந்துடுத்து. ஏதோ லிங்கத்துல ஜலத்தை கொண்டு வந்து கொட்டணும் தெரியும், குளிப்பாட்டணும் தெரியும். ஆனா பாத்திரம் யூஸ் பண்ற ட்ரைப் இல்ல. நேர போய் கீழே இருக்கிற நதியில வாய் நிறைய தண்ணியை நிரப்பின்னு வர. நிவேத்தியம் எல்லாம் நம்மள மாதிரி சுத்தமா ஏதோ சுவாமிக்கு பண்றாருன்னு அப்படி பண்றல. மாம்சத்தை எடுத்துன்னு வரான், அதுவும் நல்லா இருக்கான்னு கடிச்சு பார்த்து நிவேத்தியம் பண்ற. சுவாமியோட மேல கூர்ச்சம் வைக்கிறதுக்கு என்னன்னா, கால்ல இருக்கிற சப்பல், சப்பல்னா சப்பல்லாம் கிடையாது, ஏதோ ஒரு கட்டையை வச்சு கட்டின்னு இருக்க. அந்த கட்டை அதை வச்சு கிளீன் பண்ணி மார்கவர்த்தித பாதுகா பசுபதே அங்கஸ்ய கூர்ச்சாயதே கண்டூஷாம்பு நிஷேச்சனம் புரரிபோ திவ்யாபிஷேகாயதே. கண்டூஷாம்பு நிஷேச்சனம்னா
வாயில தண்ணி கொண்டு வந்து கொப்பளிக்கிறது. யாராவது தெரியாம நம்ம மேல சொன்ன எச்சல் பட்டுட்டோம், கோபம் வந்துடும் இல்லையா? அப்ப நினைச்சுக்கணும், கண்டு ஷாம்பு நிஷேச்சனம். அகண்டானந்த சரஸ்வதி சுவாமி சொல்றார், ஒரு பெரிய மகாத்மா பிரேமபுரி மகாராஜனுட்டு அவர் கூட கார்ல போயிட்டு இருந்தேன். மகான்கள் ஒரு க்ஷணத்துல எப்படி எடுத்துக்கிறாங்கிறதுக்கு திருஷ்டாந்தம்னு சொன்னார். கார்ல போயிட்டு இருந்தோம், எதிர்த்தா போல ஒரு கார் வந்தது. அந்த காரு மழை பெஞ்சு எல்லாம் தண்ணி சாக்கடை எல்லாம் ரோட்ல கிடக்கிறத அடிச்சு, கார்ல எல்லாம் கிளாஸ் எல்லாம் போட்டுக்கல, காருக்குள்ள எல்லாம் தண்ணி வந்து இவ மேல எல்லாம் அழுத்து. அப்ப இந்த டிரைவருக்கு ஒரே கோபம் வந்து காரை நிறுத்தி அவங்ககிட்ட போய் சண்டை போடணும் அப்படின்னு ஒரே வேகமா கத்துறான் இவா டிரைவர். அப்ப இந்த பிரேமபுரி மகாராஜங்கிற இந்த சுவாமிகள் அவர் சொல்றாரு, எதுக்குப்பா கோவிச்சுக்கிறேன், இத்தனை நாளைக்கு டாக்கூர்ஜின்னா பகவானுக்கு டாக்கூர்ஜி பகவானோட சரண தீர்த்தம் கிடைச்சது, இன்னைக்குதான் வாகன பகவானோட சரண தீர்த்தம் கிடைச்சது. ஒரு மொமெண்ட் கூட இது இல்லாம அடுத்த மொமெண்ட்ல வாகன பகவானோட சரண தீர்த்தம், அப்படி சரண தீர்த்தம் தான் அதுவும் கிடைச்சது. கண்டூஷாம்பு நிஷேச்சனம் புரரிபோஹோ திவ்யாபிஷேகாயதே. பரமேஸ்வரன் அந்த திவ்யாபிஷேகமா எடுத்துனார். கிஞ்சித் பக்ஷித மாம்ச சேஷ கபடம், கொஞ்சம் கடிச்சு பார்த்த இறைச்சி துண்டு நவ்யோபகாராயதே நிவேத்தியமாயிட்டான். இவ்வளவு சொல்லி இது வந்து ரொம்ப லோ கிரேட் ஆஃப் பக்தின்னு தான் பாக்குறவாளுக்கு தோணும். அந்த வெளியில பண்ற கர்மா இதுதான் பகவான் ரமணர் சொன்னார், கர்ம கிம் பரம் கர்மத ஜடம். கர்மா ஒண்ணும் பாவம் இல்லை, உள்ள இருக்கிற பாவம் தான் முக்கியம். ஏன்னா பூஜை வெளிப்படி பூஜைனாக்கா நாளைக்கு ஒரு ரோபோ ரெடி பண்ணினா பர்ஃபெக்டா பூஜை பண்ணும், தப்பே பண்ணாது, மந்திரங்கள்லாம் கரெக்டா சொல்லும், எல்லாம் பண்ணணும். அது பூஜை ஆகுமான பாவம் இல்லையே, வைதிக கர்மாவிலேயே பாவனாங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த பாவனைக்கு தகுந்தபடிதான் கர்மா பண்ண கொடுக்கிறது. அதனால இந்த பக்தனோட பாவனைய பார்த்தா அவனுக்கு ரொம்ப, அவன் முன்னாடி ஈஸ்வரன் பிரத்யட்சமாகிறார். ஏன்னா ஒரு கண்ணு சிவலிங்கத்துல ஒரு கண்ணு ரத்தம் வந்து இவன் என்ன பண்றான், ஐயோ சுவாமிக்கு கண்ணு ரத்தம் வருது, ஒரு அம்பை எடுத்து தன்னோட கண்ணு அப்படியே சுழட்டி அங்க வச்சானோ. தற்சுக சுகித்வம் அப்படின்னு நாரதர் சொல்றார். தன்னோட சுகம் முக்கியம் இல்லை, அவருக்கு அவனோட சுகம் தான் என்னோட சுகம். இன்னொரு கண்ணும் அதே மாதிரியானது, இன்னொரு கண்ணை எடுக்க போறது தான் ஈஸ்வரன் ஆவிர்பவிச்சுட்டான்னு கதை. இதை சொல்லி சங்கராச்சாரியர் சொல்றார், இந்த கதையை அவர் ஞாபகம் வச்சிருக்காரு. சின்ன வயசுல எங்கேயோ கேட்டிருப்பார் போல் இருக்கு, இங்க இருந்து அந்த பக்கம் போயிட்டாரு. ஆனா கண்ணப்ப நாயனார் கதையை உள்ள வச்சிருக்காரு. கண்ணப்ப நாயனார் கதையை உள்ள வச்சுட்டு சிவானந்த லஹரியில சொல்றார், பக்தி கிம்ன கரோதி, பக்தி என்னதான் பண்ணாது அப்படின்னு. பக்தினால என்ன ஆகும், என்னதான் ஆகாது. பக்தி கிம்ன கரோதி அஹோ வனச்சரோ பக்தாவதம் சாயதே. ஒரு வனச்சரன், ஒரு வேடுவன், ஒரு காட்டாளன் பக்தர்களுக்கெல்லாம் சிகாமணி ஆயிட்டான். வனச்சரோ பக்தாவதம் சாயதே. பாக்கியமான சாமக்கிரி பூஜை ஒண்ணும் இல்லை, ஹிருதயத்தில் இருக்கிற ஒரே ஒரு அன்புங்கிறதுனால பூஜை பண்ணிட்டோம். அதுல the spiritual practice became successful. அதுதான் என்ன பண்றோங்கிறது இல்லை, வாட் எவர் மே பி த மெத்தட், the real sacrifice has happened. தியாகம் நடந்துட்டு. அந்த தியாகம் எப்படி நடக்கு, தியாகேனைக்கே அமிர்தத்துவமான சுகம்னு சொல்ற பெரிய சாமகிரிகள்லாம் வச்சு தர்மபுத்திரர் யாகம் பண்ணினார், ராஜசூய யாகம்.
பண்ணப்படாது கிடையாது, அது ஒரு தியாகம் தானே, இருக்கிறதெல்லாம் கொடுத்து பண்ண. ஆனா அங்கேயும் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன். இதுக்கு நடுவுல எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிருஷ்ணன் பார்த்தா இது இன்னும் போறது அப்படின்னு பார்த்தா ஒரு கீரி போயிட்டு இருக்கு. வேணும்ட்டு இவனே தான் பண்ணியிருக்கான். அந்த கீரி இப்படி போயிட்டு இருக்கு. தர்மபுத்திரன் கிட்ட அந்த கீரி வந்து அந்த யாகம் நடந்துறது இப்படி படுத்துன்னு பெறல யூஸ்லெஸ் அப்படிங்கிறது. கிருஷ்ணன் கேட்டா, ஏப்பா என்ன யூஸ்லெஸ்? இல்ல இந்த யாகத்துல எல்லாம் ஒன்னும் எஃபெக்ட் எல்லாம் இல்லை. ஏன்? ஒரு இடத்துல ஒரு பெரிய தியாகம் நடந்தது, அந்த இடத்துல நான் போய் தெரியாம படுத்துட்டா என்னோட உடம்பு பாதி கோல்ட் ஆயிடுது. இப்ப நம்ம வேற எங்க போய் மிச்சத்தை கோல்டு பண்ணலாம்னு நான் பார்த்துட்டு இருக்கேன், நடக்கவே மாட்டேங்கிறது. எந்த இடத்துல எங்க நடந்தது? அவர் சொல்றார், இந்த ஒரு பட்டணத்துல ஒரு ஊர்ல பெரிய துர்பிக்ஷ, சாப்பாடு தண்ணி மழை இல்லாம ரொம்ப வருஷம் ஜனங்கள் கஷ்டப்படுறாங்க. அங்க ஒரு பிராமணர், அவரோட பத்தினி, அவரோட பிள்ளையோட பத்தினி வாழாம ஒரு சின்ன குடும்பம், ஒரு குழந்தை. அந்த இடத்துல இவா ஒரு வாரமா 2 வாரமா சாப்பிடல. அப்புறம் எங்கெங்கயோ அலைஞ்சு பிக்ஷை எடுத்து கொஞ்சோண்டு அவருக்கு தானியம் ஏதோ கிடைச்சிருக்கு. அந்த தானியத்தை கஞ்சி வச்சு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பாகம் பண்ணி கொடுத்தார். எல்லாரும் சாப்பிட போற போது அங்க இன்னொரு அதிதி வந்துட்டார். இது எனக்கு கொஞ்சம் ஏதாவது கொடுப்பேளா அப்படின்னு கேட்டார். இந்த அந்தனர் தன்னோட பாகத்தை எடுத்து கொடுத்து சாப்பிடணும். அப்ப அந்த அதிதி சொன்னார், வேகமா சாப்பிட்டு ரொம்ப பசி அடங்கி எடுத்து இன்னமும் கிடைக்குமா அப்படின்னு. அவ பத்தினி அவ பாகத்தை கொடுத்துட்டான். மீதியை நாங்க எல்லாமே பார்த்துக்கிறோம். இவர் அதை சாப்பிட்டவர், அதுவும் போறல, இன்னமும் பசி ஆறல. பிள்ளை கொடுத்துட்டா, நாட்டு பொண்ணு கொடுத்துட்டா, அந்த குழந்தையும் கொடுத்துட்டு எல்லாமும் கொடுத்தாச்சு. எல்லாத்தையும் அவர் சாப்பிட்டார். அடுத்த க்ஷணம் அவர் இவா முன்னால பகவானா தேவனா உள்ள பிரத்யக்ஷ பண்றார், பிரகாசிக்கிறார். இந்த ஹோல் ஃபேமிலி அந்த க்ஷணத்துல அப்படியே அவ தேவலோகத்துக்கு போயிட்டான், வைகுண்டத்துக்கு கைலாசத்துக்கு போயிட்டான். அப்படியே மறந்து இந்த டைம்ல அந்த கீரி அங்க இருந்து பார்த்துட்டு இருக்கு. இவர் சாப்பிட்ட இடத்துல போய் இது போய் படுத்துண்டது, தெரியாம படுத்துன்னு தூங்கிட்டு எழுந்தது பார்த்தா அந்த போர்ஷன் அப்படியே கோல்ட் ஆயிடுச்சு. அந்த தியாகத்தோட பலம். அப்ப இந்த கீரி நினைச்சது, எங்கெல்லாம் ஜனங்கள் நல்லது பண்றாலும் அங்கெல்லாம் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் இங்க வந்தேன். தியாகத்தோட சீக்கிரட்டை சொல்றேன். தியாகம் ஒரு சின்ன கர்மாக்குள்ள வந்துடும். உண்மையான ஒரு தியாகம் எஃபெக்டிவ் ஆயிடுத்தானா ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் சக்சஸ்ஃபுல் ஆயிடுது. அது அனுபவ ஸ்வரூபம் ஆயிடுது. அனுபவம் அதுக்குள்ள வந்துடுது. அந்த அனுபவத்தை தான் இங்க கண்ணப்பனையனார் கதையிலேயே நாம பார்க்கிறோம். பக்தி கிம் ந கரோதி அஹோ வனச்சரோ பக்தாவதம் சாயதே. இந்த வனச்சரன் பக்தர்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டா ஆயிட்டான். அப்ப பக்தி என்ன? தியாகம் தான். பக்தி என்ன? உண்மையான அன்பு தான். வாஸ்தவமான பிரியம் பிரேமை ஹிருதயத்துக்குள்ள வருதுங்கிறது ரொம்ப ரேர். அந்த அன்பு இந்த கண்ணப்பனுக்கு ஹிருதயத்துக்குள்ள வந்துடுத்து. அது சிவ ஆனந்த லஹரியை கொடுத்துடுத்து அப்படின்னு ஆச்சாரியர் சங்கரர் இந்த ஸ்லோகத்துல சொல்றார். அந்த மாதிரி அந்த பக்தி ஹிருதயத்துக்குள்ள வந்துடுத்தானா அதுக்கு மேல ஒரு நிறைவு வாழ்க்கையில வரத்துக்கு இல்லை. நித்யாபீஷ்ட பலப்பிரதா ஆனந்தாமிருத பூரிதா. ஒரு வள்ளிக்கொடில் மரத்தை பிணைஞ்சு ஏறுற மாதிரி இந்த பக்தி பக்தனோட ஹிருதயமாகிற மரத்தை பிணைஞ்சு ஏறி வளர்ந்து நிற்கிறது. ஆனந்தாமிருத பூரிதா ஹர பதாம்போஜால வாலோத்யதாம்.
स्थैर्योपघ्नमुपेत्य भक्तिलतिका शाखोपशाखान्विता उच्चैः मानसकायमानपटलीम् आक्रम्य निष्कल्मषा नित्याभीष्टफलप्रदा भवतु मे सत्कर्म संवर्धिता. இப்பொழுது இந்த மாதிரி இந்த பக்தி ஒரு ரூபத்துல ஆராதனை பண்ணினாலும் அந்த பக்தி வந்துடும். மனசை எங்கேயோ ஒரு இடத்துல ஏகாகிரப்படுத்தி பகவான ஒரு ரூபத்துல வழிபடுறான் பக்தன். சம்டைம்ஸ் சின்ன சின்ன தியாகங்கள்லாம் கதையா சொல்லியிருக்காங்க. திருநீலகண்டத்து குயவனார்க்கும் அடியேன் அப்படின்னு ஒரு பானை பண்ணி யாருக்காவது கொடுக்கறதுன்னு வச்சிருந்தார். சிவனடியாருக்கு கொடுக்கறது. அந்த பானையை வச்சு ஈஸ்வரன் அவனை பிடிச்சிட்டான். ஏதோ ஒரு தியாகம் வேணாம் படுத்த எங்கேயோ ஒரு சின்ன ஒரு தியாகத்தை காரணமா வச்சு ஈஸ்வரன் அவ வாழ்க்கையில வந்துடுறான். அப்ப ஏதோ ஒரு சின்ன ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் எஃபெக்டிவ் ஆகலாம். அந்த மூர்த்தி ஆராதனை அடுத்தபடி சப்த பிரம்மோபாசனம். அது சைவத்திலையும் வைஷ்ணவத்திலையும் எல்லாமே ரொம்ப முக்கியமான உபாசனா மார்க்கம். நம்ம சனாதன தர்மத்திலேயே சப்த உபாசனைங்கிறது ரொம்ப முக்கியம். சர்தார்ஜிகளுக்கு கூட அது ரொம்ப முக்கியம். அவளுக்கு கூட சிக்கு மதத்திலையும் கூட ஷப்த் அப்படிதான் சொல்லுவாங்க. ஷப்த அவளுக்கு அது சப்தம் ரொம்ப முக்கியம். அவளோட குரு கிரந்த் சாஹிப்ல கூட நிறைய சப்த உபாசனையை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. நிறைய துக்காராம அபங்க நாமதேவர அபங்கெல்லாம் அதுக்குள்ள வரும். நிறைய அதெல்லாம் போட்டிருக்காங்க. இங்கேயுமே இப்போ சுவாமியோடது அந்த சப்த உபாசனை தானே. நாமம் நம்ம சொல்றோம் சப்தம். சைவத்திலையும் அந்த சப்தத்துக்கு 5 எழுத்து அப்படின்னு அந்த 5 எழுத்தை உபாசனை பண்றது. அதை பிடிச்சு ஏதோ ஒண்ணு சிம்பிளா பிடிச்சுக்கணும். நமக்கு பிடிச்சுக்கிறதுக்கு ஒண்ணு கிடைக்கணும். அப்படி அந்த சப்த பிரம்ம உபாசனை. பஞ்சாட்சரி பஞ்சரம். பஞ்சாட்சரிங்கிற ஒரு கூட்டுக்குள்ள பார்வதி பரமேஸ்வரனை வச்சு அடைச்சு வச்சிருக்குங்கிற சங்கராச்சாரிய. நம சிவாபியாம் நவயௌவனாபியாம் பரஸ்பராஸ்லிஷ்டவபுர்தராபியாம் நகேந்திர கன்யா விஷகேதனாபியாம் நமோ நமः சங்கர பார்வதிபியாம் நம சிவாபியாம் பரம ஔஷதாபியாம். ஒரு பெரிய மருந்து. பஞ்சாட்சரி பஞ்சரரஞ்சிதாபியாம் பரம ஔஷதாபியாம். பெரிய மருந்து. அந்த மருந்து சாப்பிட்டா தான் இது இப்படி தீரும். நெஞ்சம் என்பது ஓர் நீர் கயம் தன்னுள்ளே வஞ்சம் என்பது ஓர் வான் சுழி பட்டு. திருநாவுக்கரசர் தேவாரம். வாழ்க்கையில பட்டுதானா ஒண்ணு பகவத் பக்தினால கவிதை வரலாம். வாழ்க்கையில துன்பப்பட்டாலும் கவிதை வரலாம். அந்த துன்பத்திலேருந்து அவர் சொல்றார், இந்த மைண்ட் இருக்கு பாரு, இந்த மைண்டே தான் சம்சாரம். அது ஒரு கயம்னாக்கா ஒரு ஆழமான ஒரு குழி, ஒரு பள்ளம். அதுல மாட்டினா வெளியில வர்றது கஷ்டம். விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல பகவானுக்கு நிறைய பேர் இருக்கு. ஒரு பேர் என்னதுன்னா மகாகர்த்தகான்னு பேர், படுகுழின்னு பேர். ஈஸ்வரனுக்கு போய் இப்படி ஒரு நாமம், படுகுழி, மகாகர்த்தகான்னு பேர். இது சம்சாரமே அவரோட சொரூபம் தான். இதுவும் இதுல நெஞ்சம் என்பது ஓர் நீர் கயம் தன்னுள்ளே வஞ்சம் என்பது ஓர் வான் சுழிப்பட்டு. அதுக்குள்ள ஏமாந்து போய் மாயையோட ஏமாற்றத்துல விழுந்து ஒரு சுழி, ஒரு வீழ்பூழுக்குள்ள மாட்டினும். வெளியில வர தெரியாது. நான் துஞ்சும் பொழுது இந்த வாழ்க்கையில பட்டு துன்பப்பட்டு எப்படி வெளியில வரணும் தெரியாம பகவானே நான் தவிச்சுட்டு இருக்கிறத தாழோடெல்லாம் கதை, ஒரே கதை தான். மாட்டின்னு கஷ்டப்பட்டு நீ எங்கேருந்து வந்த? கரெக்டா அந்த டைம்ல தான் அவர் வருவார், ஹீரோ வர மாதிரி.
தடுத்து முன்னின்று அப்பெருவரை தேடிய பரம்பொருள். என்னை தடுத்து நான் எங்கேயோ விழுந்துடுற டைம்ல வந்து பிடிச்சு, துஞ்சும் பொழுது நின் நாம திரு எழுத்து அஞ்சும் தோன்ற அருளும். ஐயாறு திருவையாறு அவர்கிட்ட கேட்கிறார், ஒரே பிரார்த்தனை தான், மைண்ட் எப்போ எப்படியில நிக்காது சுவாமி, அது பாட்டுக்கு சுழண்டு இருக்கும். குஞ்சு சுவாமி ஒரு சமயம் பகவான் ரமணர் கிட்ட கேட்டார், நிறைய தாட்ஸ் வருத்த, என்ன பண்றது அப்படின்னு. ரமண பகவான் சொன்னா, நீங்க மலையை சுத்த போற போது அன்னைக்கெல்லாம் ரொம்ப குவைட்டா தானே இருக்கும், வழியில சம்டைம்ஸ் குரங்கு வரிசை வரிசையா குரூப்பா வரும். அப்படி வரத்த என்ன பண்ணுவேன், பார்த்துட்டே நிற்க வேண்டியதான், தாண்டுற வரை நிற்க வேண்டியதான். இது போல எண்ண அலைகள் வரபோது அதுல விழுந்துடாம பார்த்துட்டு பேசாம இரு. இது சொல்லிவிட்டு பகவான் சொன்னார், நமக்கெல்லாம் இந்த எண்ண அலைகள் எப்படி வருத்துறதுங்கிறது தான் பெரிய வேலையா இருக்குங்க. அப்படி இருக்கிற வாழ்க்கை போய் நம்ம கஷ்டத்தை சொன்னா அவளுக்கு புரியுமோ தெரியல. யோக வாசிஷ்டத்துல வசிஷ்டர் சொல்றார், பிரம்மா தான் அவருக்கு உபதேசம் பண்ணி லோகத்துல எல்லாருக்கும் வழிகாட்ட அனுப்புறார். ரொம்ப அழகா இருக்கும் அந்த சீன். பிரம்மா தாமரையில அப்படி பிரகாசிக்கிறார். அந்த தாமரையிலேயே வசிஷ்டர் பிரம்மாவோட மனசுல இருந்து தோன்றி கையில கமண்டலத்தோட தண்டத்தோட அப்படி நிக்கிறார். அப்படி நிக்க பிரம்மா சொன்னார், நான் என்ன பண்ணணும் கேட்கிறார் வசிஷ்டர் கிட்ட. வசிஷ்டர் கேட்கிறார், நீ உலகத்துல போய் ஆச்சாரியனா உபதேசம் பண்ணணும். எப்படி பண்ண முடியும்? பிரம்மா கமண்டல வச்ச ஜலத்தை எடுத்து வசிஷ்டரோட முகத்துல தெளிக்கிற ஒரு சாபம். என்ன சொல்றாரு, ஒரு க்ஷண நேரத்துல உலகத்துல எல்லாரும் என்னெல்லாம் துன்பம் அனுபவிப்பாளோ எல்லா துன்பமும் எல்லாரோட கஷ்டங்களையும் ஒரு மொமெண்ட்ல அனுபவிச்சுடு அப்படின்னு ஒரு சாபம். ஒரு மொமெண்ட்டுக்குள்ள இவர் எத்தனையோ பேரோட கஷ்டங்கள், எத்தனையோ பேரோட ஜென்மங்கள், அவளோடலாம் புரிய வைக்க முடியாத பிரச்சனைகள் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டார். அந்த அனுபவிச்சதுக்கு அப்புறம் வசிஷ்டர் கிட்ட சொல்றார், எங்கிட்ட உபதேசம் கேளுங்க. அப்ப வசிஷ்டர் பிரம்மா கிட்ட எனக்கு உபதேசம் பண்ணுங்கோன்னு கேட்க, பிரம்மா அதுக்கு நிவர்த்திய உபதேசம் பண்றார். அது உபதேசம் பண்ணதுக்கு அப்புறம் பிரம்மா சொல்ற, இப்போ நீ லோகத்துல போய் உபதேசம் பண்ணு. ஏன்னா எல்லாரோட கஷ்டமும் பட்டாச்சோ இல்லையோ, அந்த கஷ்டத்துக்கு நிவர்த்தியும் தெரிஞ்சாச்சு. இந்த கஷ்டமும் பட்டு கஷ்டத்துக்கு நிவர்த்தியும் தெரிஞ்சாச்சுன்னாக்கா அதுல இருந்துதான் மகான்களுக்கு எல்லாம் இந்த கருணை வருது. அப்போ அத பண்ணுன்னு அனுப்புற. அப்போ அதுபோல மனசுல அந்த ஒரு துன்பம் இங்க கேட்கிறார், நெஞ்சம் என்பது ஓர் நீர் கயம் தன்னுள்ளே. இந்த மனசுங்கிறது ஒரு ஆழமான ஒரு குழி, தண்ணி தேங்கி நிக்கிறது. அதுல எங்கேயோ ஒரு வார்டெக்ஸ்ல மாட்டின்னு விட்டானா வெளியிலேயே வர முடியாது இல்லையா? வெளியிலேயே எல்லாம் இல்ல, சிக்கிக்கல. உள்ள மனசுக்குள்ளேயே ஏதோ ஒரு தாட், ஒரு சிஜட கிரந்திங்கிறோம் நம்ம, ஏதோ ஒண்ணு உள்ள மாட்டின்னையோ அதை நினைச்சு 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 கவலைப்பட்டு துஞ்சும் பொழுது அதுக்குள்ள தவிக்கிறது. நின் நாம திரு எழுத்து அஞ்சும் தோன்ற வேண்டும். பகவானே, எனக்கு பிரார்த்தனை என்ன தெரியுமா, அப்படி ஒரு ஸ்டேட் வரபோது எனக்கு பஞ்சாட்சரத்தை பிடிச்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்ரத்தை எனக்கு கொடு. நான் பண்ண மாட்டேனே, அந்த டைம்ல எனக்கு பண்ணணும் தோணணுமே. எனக்கு உன்னோட நாமத்தை பிடிச்சுக்கிறதுக்கு ஒரு சக்தி கொடு. மனம் எனும் தோணி பற்றி, சின்ன ஒரு தோணி தான், ஒரு படகு தான் இருக்கு நம்ம கிட்ட சம்சாரத்தை தாண்ட. வாட் எவர் யூ மே சே, that is that small raft with which you have to cross. That is mind. No other go. The only thing that you have
ஒரே ஒரு சாதனம் தான் இருக்கு, மைண்ட். அதை வச்சுட்டுதான் இந்த சம்சார கடலை தாண்டணும். அது எந்த கோலத்துல இருக்குன்னு நமக்கே பார்த்தா தெரியும். எப்படி நம்பி ஏறி உட்கார்றது? ஏதோ ஜம் ஜம்னு இருந்தா பரவாயில்ல, இதுல நம்பி கரையிலேயே நிற்க முடியாது, கடல்ல எங்க போகும் இல்லையா? கடல் தாண்டனம். கொடுத்திருக்கிறது ஓட்டை ஓட்டையா இருக்கிற போட். காசியில இருக்கா போற போது இந்த போட்டு ஓட்டின்னு இருக்கிறவர் அவர் ஏதோ கதையெல்லாம் எங்களை சொல்லிட்டு இருக்கார். நாங்கெல்லாம் குகனோட வம்சத்துல பிறந்தவா இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கார். சரி, அப்புறம் இப்படி பார்த்தா காலில் ஏதோ ஈரமா இருக்கு. என்ன பார்த்தா இந்த போட்டுக்குள்ளால தண்ணி உள்ள வந்துட்டே இருக்கு. சரி, அப்பனே குகனோட வம்சமும் எதுவாகவும் இருக்கு, தண்ணி உள்ள வருதுன்னு அவன் அதெல்லாம் கவலையே பட மாட்டேங்கிறான். அவன் ராமாயண கதை சொல்லிகிட்டே இருக்கான். தண்ணி புசு புசு புசுன்னு உள்ள வந்துட்டே இருக்கு. நான் சொன்னேன், தண்ணி உள்ள வரதே கங்கை வேற நடுவுல இருக்கு போட்டு. அப்போ கொஞ்சம் தண்ணி நிறைய வந்து அவன் என்ன பண்ணா, ஒரு மக்கு இங்க வச்சிருக்கான், அதை எடுத்து திருப்பி தண்ணி அதுக்குள்ளே போட்டு. இப்படிதான் டெய்லி போட்டு விடுறது. தண்ணி இதுல இருந்து திருப்பி போட்டுல நதியிலேயே விடுறது, திருப்பி போட்டு போகும். சம்சாரத்துல அது கொஞ்சம் பண்ணணும். எதையும் உள்ள சித்தைக்கு வச்சுக்க கூடாது, எடுத்து வெளியில போட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால இது சின்ன போட்டை வச்சுட்டுதான் இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி பண்றோம். அதுக்கு எவ்வளவு பலம் இருக்கோ அவ்வளவுதான் நம்ம, எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் நம்ம. ஆனா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்றோமே. ராமகிருஷ்ணன் சொல்ற மாதிரி ஒரு ஒரு விளக்கு வச்சுன்னு ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கான். இருட்டுல எனக்கு 10 கிலோமீட்டர் போகணும் அப்படின்னு. போய் நடாவே இல்ல, இங்கேருந்து இவ்வளவு தூரம் தானே லைட்டு தெரியறது, அது வேற நடா, அங்கேருந்து லைட்டு தெரியும், இப்படி போகத்தானே வேணும். அது மாதிரி நம்ம கண்ணு தெரியற டிஸ்டன்ஸுக்கு போனோம். இந்த மைண்டுக்கு எவ்வளவு பவரும் பண்ணு, இவ்வளவு நேரம் பண்ண முடியுமோ பண்ணு. மனம் எனும் தோணி பற்றி மதியனும் கோலை ஊன்றி, அந்த மைண்டுங்கிற தோணியில ஏறி இருக்கிற புத்தி இத்தனூண்டு, அது ஒண்ணும் புரிய மாட்டேங்கிறது, அது ஒண்ணும் நிக்க முடியல, படிச்சுக்க முடியல, பவர் கிடையாது. கொஞ்சம் பலமா ஸ்க்ரூ கொடுத்தா தூங்கி போயிடும். அது என்னென்னமோ யூஸ் பண்ணி அவசானம் ஒரு ஏஜுக்கு மேல அதுக்கு போய் வேதாந்த விசாரம் எல்லாம் உட்கார்ந்து, மலையாளத்துல நாங்க சொல்லுவோம் புத்தி முட்டு. இந்த புத்தி இருந்தா அது முட்டி முட்டி நின்றுட்டே இருக்கும், அந்த பக்கம் போகவே முடியாது. அது இருந்தா தானே வெளியில வருது. அது வேலை பண்ண மாட்டேங்கிறது, கஷ்டப்பட்டுட்டே இருக்கு. மதியனும் அப்படி இருக்கிற குட்டியா அந்த கோலை ஊன்றி அந்த தோணிய இந்த சம்சார கடலை விடுறதுக்கு இவன் கையில ஒரு கோல் கொடுத்துருவோம். அந்த கோலம் ஏதோ நல்ல பலமா இருந்தா பரவாயில்ல, அதனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஊன்றி சினம் எனும் சரக்கை ஏற்றி அந்த மைண்ட்ல திருநாவுக்கரசர் தேவாரம் தான் எல்லாம் இருக்கும். அழகு வயசான பழுத்து விடுவான். ஞானசம்பந்தர் சின்ன பையனோ இல்லையோ குழந்தையோ இல்லையோ லாலா லாலா பாப்பா பாப்பா நீ என்னென்னமோ யாருக்கு விளையாடிட்டு போயிடுவான். ஒரு பாட்டு எழுதியிருக்கார், அந்த பாட்டுக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம லைஃப் போயிடும். அவர் சும்மா விளையாடிட்டு போயிடும். திருநாவுக்கரசர் நிறைய இருந்து பட்டுட்டார் போல் இருக்கு. அதனால எல்லாமும் அவருக்கு அந்த எல்லாத்தோட அதோட எல்லா சைடும் அவர் வருது. சினம் எனும் சரக்கை ஏற்றி, இந்த மைண்ட்ல என்ன இருக்கு, ராகம் துவேஷம் கோபம் இதெல்லாம் சேர்ந்துதான் சினம். பல விதத்துல இருக்கிற தோஷங்கள் இந்த மைண்ட்ல இருக்கு. அதெல்லாம் இந்த சரக்கு ஏத்திண்டாக்கி இவன் சம்சார கடலை போறான். நம்ம மைண்ட் என்ன அவா என்ன அப்படி பண்ணினா, இவா என்ன இப்படி பண்ணினா, வயசானதுக்கு அப்புறம் நிம்மதியா இருக்கப்படாதா? 10 வருஷம் முன்னால இருக்கிற கதையெல்லாம் சொல்லிடு.
20 வருஷம் முன்னாடி இருக்கிற கதையெல்லாம் சொல்லிட்டு இருப்பான். என்ன அவன் அப்படி பண்ணினான் இப்படி பண்ணினான், அவன் வீட்டுக்கு நான் போனேன், காஃபியில சர்க்கரை இல்லாம கொடுத்தான். 20 வருஷத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு கோபம், ஏதோ ஒரு துவேஷம், சினம் எனும் சரக்கை ஏற்றி செறி கடல் ஓடும் போது, அப்படி இந்த சம்சார கடல்ல போறத தப்பான வேலை அது. அது பண்ணின்னு போறத மதன் எனும் பாறை தாக்கி மறியும் போது, அகங்கார ஆசைங்கிற அந்த பாறையில போய் மோதி, காமம்ங்கிற பாறையில போய் மோதி இந்த போட்டு மறிஞ்சு பெரிய டைட்டானிக் விழுந்துட்டு. இந்த டைட்டானிக் அட்வர்டைஸ்மெண்டே என்ன பண்ணினாலும், இது முழுகவே முழுகாத கப்பல் அப்படின்னு தான் அட்வர்டைஸ் பண்ணி நிறைய பேர் 1500-2000 பேர் ஏறினாங்க. வேடிக்கையான கதை என்னன்னா, அந்த கப்பல் பேர் எப்படி வச்சான்னா, பேர்லாம் வைக்கிறது கூட ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றேன். கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு நோவல் வந்தது டைட்டானிக், அதுல ஒரு கப்பல் முழுகிட்டு, அதோட பேரே இதுக்கு போட்டு இந்த கப்பல் முழுகாது. அதே மாதிரி நடந்தது, அதே மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இந்த சம்சார சரக்கு ஏத்தின்னு போற கப்பல் இருக்கே, தோணி இருக்கே, தாக்கி மறியும் போது, ஸ்பிரிச்சுவல் ஆக்சிடென்ட் வந்து மறியும் போது, அறிய உண்ணாது உனை உணும் உணர்வை நல்காய் ஒற்றியூருடைய கோவில். இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் வர சமயத்துல பகவானே உன்னை மறந்துடாம இருக்கிறதுக்கு எனக்கு அனுகிரகம் பண்ண. அசாரே சம்சாரே நிஜ பஜன தூரே ஜடதியா பிரமந்தம் மாமந்தம் பரம கிருபயா பாத்தும் உச்சிதம் மதன்யः को दीनः तव कृपण रक्षादि निपुणः त्वदन्यः को वा मे त्रिजगति शरण्यः पशुपते. हे भगवाने पशुपते, அசாரே சம்சாரே, சம்சாரம் கேட்டா ஏதோ சாரம் இருக்கிற மாதிரி, அசாரே அதுல ஒண்ணு சாரமே இல்லை. நிஜ பஜன தூரே, ஆத்ம தியானத்திலிருந்து எங்கேயோ தூர சுத்தின்னு இருக்கேன். ஜடதியா பிரமந்தம் மாமந்தம், குருடன் நான். பரம கிருபையா பாதும் உச்சிதம், நீ உன்னோட கருணையினால என்னை காப்பாத்தினாத்தான் உண்டு. என்னோட பவர்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஸ்ரீமன் மகேஸ்வர கிருபாமய ஹே தயாலு, ஹே व्योमकेश श्रुतिकंठ गणाधिनाथ भस्मांगराग नृकपाल कलापमाला संसार दुख गहनाथ जगदीश रक्ष कैलास शैल विनिवास वृषाकवेः मृत्युंजय त्रिनयन त्रिजगन्निवास नारायण प्रिय मदापह शक्तिनाथ संसार दुख जहनाथ जगदीश रक्ष विश्वेश विश्वभवनाशक विश्वरूप विश्वात्मक त्रिभुवनैक गुणाधिकेश हे विश्वनाथ करुणामय दीन बंधु संसार दुख गहनाथ जगदीश रक्ष गौरी विलास भवनाय महेश्वराय पंचाननाय शरणागत कल्पकाय शर्वाय सर्वजगतामधिपाय तस्मै दारिद्र्य दुःख दहनाय नमः शिवाय. இப்படி ஈஸ்வரன் கிட்ட நீ என்னை காப்பாத்து, அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். உடம்பு எனும் மனை அகத்து உள்ளமே தகழி ஆக மடம் படும் உணர் நெய் அட்டி உயிர் எனும் திரி மயக்கி இடம்படு ஞான தீயால் எரி கொள இருந்து நோக்கில் கடம்பமர் காளை தாளை கழல் அடி காணல் ஆமே.
இந்த மனசு வந்து தகலினா நீங்க இந்த நூல் எப்படியே சுத்திட்டே இருப்பான். அந்த நூல் தகலி, இது தகலி தான். இல்ல தக்களின்னு போடுவோம் சொல்றோம் நம்ம. தகலி அது வந்து பூனை எல்லாம் பண்றதுக்கு யூஸ் பண்றோமே, அது வெளியில வச்சுக்கிறது இல்ல, மைண்டே தான் அந்த தகலியம். மனம் எனும் தகலி ஆக இந்த மனசு வந்து இப்படி பண்ணிட்டே இருக்கு. கபீர் நிறைய பாட்டு உண்டு அப்படி. அந்த ராமநாமத்தை வச்சு உள்ளேயே அது நான் வந்து இந்த வெளியில வந்து வீவிங் பண்ணல, மைண்ட் வீவிங் பண்ணிட்டே இருக்கு. அந்த ராமநாமத்தை வீவிங் பண்ண தூ தூ கர்த்தா தூ பயா முஜ்மே ரஹினஹு, எல்லாம் நீதான் 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 சொல்லி சொல்லி எனக்குள்ள நானே இல்லாம ஆயிட்டேங்க. ஜாகிரதி ராம சொப்பனி ராம, ஜாகிரத்துல சொப்பனத்துல எல்லாம் ராமன் வந்து நிரம்பி விட்டான். அதனால இந்த உடம்பே தான் எனக்கு வீடு. இதுக்குள்ள மனசுங்கிற அந்த தக்கிலிய வச்சுண்டு உணர்வு ஞானமாகிற நெய்ய அட்டி உயிர்ங்கிற திரிய அப்படி ஏத்தி, அவ்வளவுதானே. நம்ம லைஃப் டைம்ங்கிறது என்ன மாதிரி, அது எப்ப வச்சும் தெரியாது. அதுல எத்தனை நாள் விளக்கு எரிஞ்சதோ எரிஞ்சது, அவ்வளவுதான். இடம்படி ஞானத்தீயால் எரிகொட இருக்கிற டைம்ல அந்த ஞானத்தீய எரிய விட்டு அப்படி பார்த்துட்டு இருந்தோமானால் அந்த பரமேஸ்வர ஸ்வரூபம் ஹிருதயத்துக்குள்ள பிரகாசமாகும். மெய்மையாம் உழவை செய்து விருப்பு எனும் வித்தை வித்தி, பகவான அடையணுங்கிற வித்து போட்டோம், அப்புறம் உழது. பொய்மையாம் கடையை வாங்கி, நிறைய பொய் இருக்கு, உள்ள பொய் தீர்ந்து மெய்யானார். நிறைய அனாத்ம வஸ்துக்கள் கிட்ட இருக்கிற பிரீதி அட்டாச்மெண்ட் ஒவ்வொருவனா எடுத்து பொறை எனும் நீரை பாய்ச்சி, அந்த ஸ்ரத்தைங்கிற நீர் ஜலத்தை அதுக்குள்ள நிரப்பி தம்மையும் நோக்கி கண்டு, ரொம்ப சாதனை பண்ணியிருக்கார் அவர். தம்மையும் நோக்கி கண்டு தகவு எனும் வேலியிட்டு, நல்ல தபஸ், அப்படி வேலி கட்டி இந்திரிய நிகிரக நியமனங்களாகிற வேலியை கட்டி செம்மையுள் நிற்பர் ஆகில் சிவகதி விளையும் அன்றே. உள்ள அந்த சிவானுபவம் விளையுமா, வேண்ட விதத்துல ஒரு கிருஷி, ஒரு அக்ரிகல்ச்சர் பண்ணணும், பூரா எல்லாம் பண்ணி கொடுத்திருக்கார். அந்த ஸ்ரத்தைங்கிற நீரை பாய்ச்சி பஞ்சாட்சரம்ங்கிற வித்து உள்ள போடுறோம். பஞ்சாட்சரங்கிற வித்து முளைச்சு மகாபாவமா சிவானுபவமா ஞானமா சாட்சா்காரமா வரலாம். அது உன்னே போறோம், இவனுக்கு சாட்சா்காரத்துக்கு அதுவே போறோம், சுவானுபூதிக்கு அதுவே போறோம். ஆனா அந்த வித்து போட்டு அந்த வித்துக்கு நீர் பாய்ச்சற மாதிரி நித்திய நிரந்தர தியானமே தான் நீர் பாய்ச்சல். திரும்ப 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 அதை அந்த பஞ்சாட்சரத்தை தகலி சுத்துற மாதிரி சுத்திட்டே இருக்கணும். அந்த வீவிங் மெஷின் மாதிரி உள்ள அந்த பஞ்சாட்சரத்தை வச்சுட்டு இவன் என்ன பண்றான், அது உள்ள ஓடிண்டே இருக்கு. பஞ்சாட்சரம் பாவனம் உச்சகந்தா பதிம் பசூனாம் ஹிருதி பாவயந்தா பிக்ஷாசனாதிக்ஷு பரிப்ரமந்தா கௌபீனவந்த கரு பாக்யவந்தா. பஞ்சாட்சரத்தை அப்படி ஓடிண்டே இருக்கு. ஹிருதயத்துக்குள்ள ஈஸ்வர தியானம் இப்படி மெய்மை ஆம் உழவை செய்து அந்த சத்தியத்தில் நிலை நிற்கிறதுங்கிறது தான் ஒரு கிருஷி, சேலஞ்ச். நமக்கு இந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறோம், நம்ம இந்த சத்தியத்தை நிற்கணுமே. அது என்ன வேணும், சத்தியத்துல நிற்கணுங்கிற ஒரு விருப்பம் வரணும், ஒரு வீரியம் வரணும், ஒரு விவசாயாத்மிக புத்தி வரணும் உள்ள. அதுக்காக அதை வித்தி அந்த வித்தை உள்ள போட்டு பொய்மையாம் கலையை வாங்கி வந்து மறைச்சுட்டே இருக்கும். பொய் நிறைய வரும். பொய்மையார் அணுவும் என பொய்மையார் நினைவு அணுவும் உய்யாது ஒடுக்கிடவும் வெய்யார் இதய வெய்யோன் ஸ்வயம் ஆன்மா விளங்குமே. பொய்மையார் நினைவு அணுவும் உய்யாது ஒடுக்கிடவே. திருப்பி திருப்பி பொய், மனசே பொய் தான்.
எதையோ பத்தி நினைச்சுட்டு இருக்கோம், ஆத்ம தியானம் பண்ணாத வெளி விஷயத்த நினைச்சிட்டு இருக்கோம், எதுலயோ போய் மாட்டிக்கும். நான் எசென்சியல் திங்ஸ்ல போய் மாட்டிக்கும். சன்னியாசம்னா என்ன, நான் எசென்சியல் விடுறதுதான். எசென்சியல் யாராலையும் விட முடியாது, தேவையில்லாதது. அங்கெல்லாம் நான் போயிட்டு போகணும் ஆகிறதுக்கு இல்லை, அது போச்சு, அவ்வளவுதான். பொய்மை ஆம் உழவை, மெய்மை ஆம் உழவை. அப்ப இது என்னன்னா, இட்ஸ் அக்ரிகல்ச்சர் ஆஃப் ட்ரூத். சத்தியத்தை விளைய வைக்கிற ஒரு கல்ச்சர் பண்றோம். அதுல வித்து என்னதுன்னா, எனக்கு பகவத் சாட்சா்காரம் வேணுங்கிற பாவம். எனக்கு ஒண்ணு வேணும், எனக்கு பகவான வேணும், ஈஸ்வர சாட்சா்காரம் வேணும். அதுக்கு தடையா இருக்கிற நிறைய மறை அவித்தியை களையா வரதெல்லாம் களைஞ்சு அதுல தியானம்ங்கிற நீர் பாய்ச்சுட்டே இருக்கணும். நிதித்தியாசனம், மனன நிதித்தியாசனம்ங்கிற நீரை பாய்ச்சுட்டே இருக்கணும். அப்படி அப்பப்போ தம்மையும் நோக்கி கண்டு அப்படியே நடுப்புல இருந்து தன்னோட உண்மையான ஸ்வரூபத்தையும் பார்த்து பார்த்து அப்பப்போ எல்லா சாதனை பண்ணினாலும் நம்ம பாட்டுக்கு வெளியில திறந்து வச்சுட்டோமானால் லாட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், தி மைண்ட் வில் கெட் ஸ்கேட்டர்ட். அவ்வளவு சக்தி இருந்தாலும் சரி, எப்படி இருக்கிறவனா இருந்தாலும் சரி, விழுந்துடுவான். தகவு எனும் வேலி கட்டு. அங்க இவன் தபஸுங்கிற வேலி, இந்திரிய நியமனம்ங்கிற வேலி, அந்த ஒரு சாதனைக்கு டிசிப்ளினுக்கு என்னென்ன வேணுமோ சத் சங்கம் எல்லாத்தையும் ஒரு வேலி மாதிரி இவன் கட்டி வச்சுருக்கான். ஒரு கோவில்ல மூர்த்தியை நடுவுல பிரதிஷ்டை பண்ணாலும் காவல் தெய்வங்கள் எவ்வளவோ வெளியில வைப்பா. அது மாதிரி ஒரு அத்தியாத்ம சாதனையிலயும் நிறைய காவல் தெய்வங்கள் வேணும். குரு ஒரு காவல் தெய்வம், சத் சங்கம் ஒரு காவல் தெய்வம், சுவாத்தியாயம் ஒரு காவல் தெய்வம், ஆகார சுத்தி ஒரு காவல் தெய்வம், தீர்த்தம் காவல் தெய்வம், வைதிகமான கர்ம பரம்பரை ஒரு காவல் தெய்வம். இதெல்லாம் அந்த வெளியில காவல் தெய்வங்களா இருக்கு. இவன் அட்லீஸ்ட் வெளியில போனாலும் அதை விட்டு வெளியில போக மாட்டான், அந்த லெவல் வரைக்கும் தான் வருவான். அப்படி ஒரு காவல் காம்பவுண்ட் இருக்கு இவனுக்கு. அங்க வேலி கட்டி தியானம்ங்கிற அந்த நீரை அதுக்குள்ள விட்டுட்டே இருந்து ஆத்மாவை அப்பப்போ பார்த்து பார்த்து நிறைவுற்று செம்மையுள் நிற்பர் ஆகில், நல்ல நிரம்பி தனக்குள்ள இருப்பனானால் அதுதான் சிவகதி. தனக்குள்ள அந்த நிரம்பி அந்த அறிவு தனக்குள்ளேயே நிரம்பி அந்த பிரஜையில அறிவோட ஹிருதயத்துக்குள்ள சாந்திங்கிற தீர்த்தம் நிரம்பி அப்படி ஆடாம அசங்காம ஸ்வரூப நிஷ்டையோடு இருக்கமானா அவன் சிவகதி அடைய முடியுமே. நம்ம கையில தான் இருக்கு. ஒரு விதத்துல சொன்னா நம்ம பகவானோட அருள்ங்கிறோம். பகவானோட அருள் என்னன்னா ஃபுல் அட்டென்ஷனை நமக்கு நம்ம மேல போடுறதுக்கு கிடைக்கிற சக்தி தான் பகவானோட அருள். அதுதான் ஈஸ்வரனோட அருள். அத்தியாத்மமா ஈஸ்வரனோட அருள் என்ன, நம்மளோட வில் பவர் ஸ்கேட்டர்டா இருக்கு, இச்சா சக்தி. அந்த ஸ்கேட்டர்டா இருக்கிற இச்சா சக்தி அப்படியே ஒருமைப்பட்டு எல்லா டிஸ்ட்ராக்ஷனையும் விட்டு அது நமக்கு நம்மளை கரையேற்றுறதுக்கு அதுவே கச்ச கட்டிக்கிறது. பகவான் கீதையில சொன்ன மாதிரி ஆத்மைவ ஹ்யாத்மனோ பந்து, யூ பிகம் த கிரேட்டஸ்ட் ஃப்ரெண்ட் டு யுவர் செல்ஃப். You become the greatest benefactor to yourself. நீயே உனக்கு பெரிய குரு ஆயிடுற, நீயே உனக்கு வழிகாட்டி ஆயிடுற, நீயே உன் வாழ்க்கையை கரையேற்றுறதுங்கிற இடத்துல ஃபுல் எனர்ஜி வருது. சும்மா எதிரியாவது போய் ஸ்கேட்டர்டா போறது இல்லை. பாம்பேலேருந்து ஒரு பக்தர் குருவாயூருக்கு வந்தார். குருவாயூரப்பனை பார்க்கணும். ராத்திரி லைட்டா வந்துட்டார். அடுத்த நாளைக்கு காத்தால ஃபர்ஸ்ட் பிளைட்ல திரும்ப கொச்சின்ல இருந்து போனோம். ரொம்ப சொல்லிட்டு வந்தார். அப்புறம் நான் அவர்கிட்ட போன் பண்ணி கேட்டேன், குருவாயூர் தரிசனம் ஆச்சு. என்ன குருவாயூர் தரிசனம் ஆச்சு? குருவாயூர்ல போய் மசாலா தோசை சாப்பிட்டுட்டு வந்தேன். என்ன ஆச்சு? பசிச்சது, சாப்பிட்டுட்டு போலான்னு ஒரு ஹோட்டல்ல ஏறி சாப்பிட்டேன். அங்க போறதுக்குள்ள கோவில் போட்டுட்டேன். அடுத்த நாள் பிளைட்ல திரும்பி வந்துட்டு மீட்டிங் இருந்தது. என்ன, இந்த வெளியில இழுக்கிறதுக்கு நமக்கு நிறைய என்கேஜ்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த என்கேஜ்மெண்ட்ஸ் தான் நம்ம பிராரப்தம்னு கூப்பிடுறோம், சம்சாரம்னு கூப்பிடுறோம். அது அங்க இருக்கு.
அதுக்கு இடையில கொடுக்கிற டைம்ல ஈஸ்வரனை நாடினா தான் உண்டு. அவ்வளவுதான் நமக்கு இல்லையா. இந்த இன்டர்வெல்ல ஏதாவது உண்டானதான் உண்டு. அந்த இன்டர்வெல்லையும் டைம் எங்கேயாவது போயிடுத்தான திருப்பி மாட்டிடும். அதனால அந்த ஒரு க்ஷண நேரத்துல உலகத்துல மாட்டிக்காம அதுக்குள்ள விழுந்து போகாம ஈஸ்வரனோட அருளுக்கு பாத்திரமாக முடிஞ்சால் அந்த க்ஷண நேரத்துல ஈஸ்வரனை உள்ள விட்டுட்டானா மீதி இருக்கிற க்ஷண நேரம் அவன் பொறுப்பு, மீதி இருக்கிற டைம் அவன் பொறுப்பு. அப்ப வேற எதிரியாவது நான் எசென்சியல்ஸ்ல மனசு விட்டுட்டாமானா நமக்கு எசென்சியலா இருக்கிற பகவத் பிராப்திக்கு இருக்கிற விருப்பம் வராது. அதனால அந்த விருப்பத்தை முதல்ல நம்ம ஆசை ஒருமைப்பட்டு வர வேண்டியிருக்கு. உலக விஷயத்துல எல்லாம் சதறி இருக்கிற ஆசை எனக்கு பகவானை தான் வேணும். அப்போ அது ஒரு ஃபோர்ஸ் ஆயிடும், ஒரு எனர்ஜி ஆயிடும். இச்சாசக்தி அருள்னு சொல்றது அதுதான். ஈஸ்வரனோட கிருபைங்கிறது என்னன்னா ஈஸ்வரனை வேணும் சொல்றது பாருங்க, அதுதான் அருள். அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி, அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி உன்னை வேணும் அப்படின்னு தோன்றது அதுதான் அவனோட அருள். எனக்கு ஞானம் வேணும் அப்படின்னு தோன்றது அது அருள். அப்புறம் அந்த அனுபவம் ஹிருதயத்துக்குள்ள வாய்க்கிறது இருக்கே அதுவும் அருள் தான். சாதனைகள் இந்த ஒரு சாவி போட்டு கொடுத்தாலும் மீதி எல்லாம் திறந்துடும். எனக்கு அவனை வேணும் அப்படிங்கிற ஒரு விருப்பு இவனுக்குள்ள வந்து கொடுத்தானால் செம்மையுள் நிற்பராகில் நிர்விகல்ப சமாதியே வந்துடும். இவனுக்கு சகஜமான நிர்விகல்பமான நிறைவான நிலையே இவனுக்குள்ள வந்துடும். அதுக்கு மூலம் என்ன? எனக்கு இந்த நிலை வேணும் இல்லையா. அந்த ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்குங்கிறத பொறுத்து. இன்னைக்கு சண்டே ஃப்ரீயா இருக்கேன் அதனால கொஞ்ச நேரத்துக்கு தியானம் பண்ணா தேவையில்லை அப்படின்னு இல்ல. ராஜ்யபரணம்ங்கிற பொறுப்பு முன்னால இருக்கக்கூடிய புத்தர் இங்க துன்பம் இருக்கு, நிர்வாணம் ஒரு நிலை இருக்கு அப்படின்னு பார்த்ததுமே உதறிட்டு கிளம்பினான்னு கதை. பரீட்சித்து பார்த்தா தனக்கு 7வது நாள் மரணம் அப்படின்னு பார்த்தான். அப்படியே போட்டபடி அப்படியே கங்கைக்கரையில உட்கார்ந்து சுகர் வருவர்னு அவருக்கு தெரியாது. அவருக்கு பகவான வேணும் அப்படின்னு வந்துருது. And that was a force. That force brought all the sages there. எல்லா ரிஷிகளும் வந்துட்டாங்க. அந்த ஆர்வம் இருக்கே அது ஹிருதயத்துக்குள்ள வந்து கொடுத்தானா விருப்பு எனும் வித்து. பகவத் பிராப்திக்கு இருக்கிற விழைவுங்கிற வித்து, விழைவுதான் வித்து. அந்த வித்து உள்ள போட்டா அது ஒரு ஃபோர்ஸ் ஆகி மீதி காரியத்தை எல்லாம் தானே நடத்திடும். சத்சங்கத்துக்கு எல்லாமே பிரயோஜனம் அதுதான். ஓ இப்படி அடைய முடியுமா, லட்சியம் இருக்கு, அதை பராபிக்கலாமா அப்படின்னு உள்ள வந்து கொடுத்தானா ஜீவனுக்கு கரையேற வழி திறந்து கொடுத்து. அதுதான் மெய்மையாம் உழவு. அதுக்கப்புறம் தான் மெய்மையாம் உழவு, ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ். முதல்ல அது வேணும் அப்படின்னு வந்தவன் ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ். இல்லைன்னா மெடிடேஷன் என்னத்த பண்ணுவான்? ஞானேன தியானம் விசிஷ்யதே, ஞானாத் தியானம் விசிஷ்யதேக்கு அதுதான் அர்த்தம். ஞானம் வந்துட்ட அப்புறம் தியானம். அந்த அறிவு உள்ள குழு கிடைக்கணுமே எனக்கு இப்படி அடையணும், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு வந்துட்டானா செம்மையா தனக்குள்ள தானே தானாக நிரம்பி பூர்ணமா இருக்கிறதுங்கிற அந்த நிலை பர்யந்தம் இவனுக்கு சாதனை போகும். இப்படி நம்மளுக்கே நாம பரமஹிதம் பண்ணிக்கணும், நமக்கே நாம ஹிதம் பண்ணிக்கணும், நமக்கு நாம நலம் பண்ணிக்கணும். யாரும் நமக்கு அதுக்கு மேல பண்ண முடியாது. நமக்கு நாமளே நலம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு விரதம் எடுத்துக்கணும். நாமளே நம்ம வாழ்க்கையை சீர்படுத்திண்டு நலம் பண்ணிக்கணும். அதுக்கு அறிவை சம்பாதிச்சுக்கணும், அதுக்கு சாதனை பண்ணணும், சத் சங்கத்துல இருக்கணும், சத் கிரந்தங்களை படிக்கணும். எல்லாம் என்னென்ன உபாயம் இருக்கோ எல்லா உபாயத்தாலையும்
அந்த பரமார்த்த லாபத்தை அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் உள்ள வந்துடுத்தானா வாழ்க்கை அப்படியே அகநோக்கம் வந்துடும். தனிய திரும்பி விடுவோம் ஹிருதயத்துக்குள்ள. அதுக்கு அருணாச்சலேஸ்வரர் பூர்ணமா அனுகிரகம் பண்ணட்டும். நாளைக்கு சிவராத்திரி, அந்த மங்களமான அந்த திவ்யமான அந்த நாளைக்கு நாம இந்த 7 நாள் சத் சங்கம் சுவாமியோட சந்நிதியில நடந்து வந்த இந்த சத் சங்கம் சமர்ப்பணம் பண்றோம். நாளைக்கு சிவராத்திரியா இருக்கிறதுனால எல்லாம் கூட்டமும் இருக்கும். ராத்திரி எல்லாம் பிரதட்சணம் போகணும், பூஜை பண்ணணும். எல்லாருக்கும் சாயங்காலம் 6 மணிக்கு சத் சங்கம். 6லேருந்து 7 1 hour, 1 மணி நேரம் சிவானந்த லஹரி சத் சங்கத்தை பண்ணி பூர்த்தி பண்றோம். அம்மா கிட்டே சொல்லியிருக்கேன், பக்தர்களும் கலந்து அந்த சிவஞானத்தை அடையறதுக்கு ஈஸ்வரன் அருள் பண்ணட்டும். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ யதோ மமாத்மா பவசி த்வமேவ தச்சோ ந வாச்யம் மம கிஞ்சிதஸ்தி யதா தபேஷ்டம் குருமாம் ததைவ ஹர நமः பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ.